சடையானை தொடர்ந்து இன்றையும் தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாய் தேவர்க்கென்றும் ஜெயானை அன்புடல் திருகாலவாய் சொன்னிய பெற்றேன் சிற்றம்பலம் எங்களுக்கு இருக்கும் தில்லைக்கூட்டும் திருவருளை என்கின்றேன். திரு கைலாயபுரம் வரை மென்மகள் செய்வாதி உடலை கொண்டிருக்கும் திரு தரவுபுராதீனம் குருமகா சன்னிதானம் எழுந்திருக்கும் திருக்குணர்வுகள் இடைவெளி ஞான வில்வியில உலகம் இருந்திருக்கக்கூடிய திருநெட்டு சாப்பிட அடியார்கள் மட்டும் நான்கு திருடி வழிகின்ற எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க வளர்க்க வருக. அனைவருக்கும் ஃபர்ஸ்ட் முதல்ல புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டு சில பேர் படிச்சுட்டு இருப்பீங்க. கண்டிப்பா இன்னைக்கு வகுப்பு வச்சாச்சு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பரவாயில்ல சரி. எல்லாரும் மார்னிங்ல மத்தியான சாப்பாடு கால சாப்பாட்டோட எல்லாரும் புத்தாண்டு செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சிடும். அதனாலதான் நீ வகுப்பு வச்சிருவோன்னு வச்சது. அடியனுமே நீங்க காலையில திடீர்னு ஞாபகமே இல்லை நீங்க வகுப்பு இருக்கிறது. இப்போ வந்து திருமணத்துக்கு சாயந்தரம் போகலான்னு நினச்சி யோசிச்சு வச்சுருந்தேன். அப்புறம் தான் நாம காலையில் ஏன்னு ஞாபகம் வருது இன்னைக்கு வகுப்பு வகுப்பு ஆச்சுட்டு. ஏன்னா இந்நேரத்துக்கு மடத்தில் இருந்துக்க வேண்டியது. அந்த மடத்தில் பஞ்சாங்கம் படனம் பண்ணுவாங்க. சன்னியானத்துக்கு முன்பாக வந்தவங்க எல்லாரும் விசிறி மட்டை பானகம் பஞ்சாங்கம்லாம் கொடுப்பாங்க. மகாசனம் இருக்கிறதால அது போய் வாங்கி போவோம். இது வரைக்கும் நானும் போனதில்லை. சரி வருஷமா அது போக வீட்டில் இருக்குமே நினச்சேன். அப்புறம் நாம் வந்து வகுப்புங்கிறது சரி. இதுக்காக என் வகுப்பை கேன்சல் பண்ணணும். வகுப்பு வச்சுருவோம். பிடிச்சபடி நடக்கட்டு வகுப்பு வைத்தாயிற்று. நம்முடைய இந்த சிவப்பிரகாசம் என்கின்ற ஞானசாஸ்திர வகுப்பில் நம்ம சென்ற அமர்வில் 2 பாடல்களை சிந்தித்தோம். இன்றைக்கு 3வது பாடல் விநாயகருடைய திதி. அதாவது முதல்ல ஒரு விநாயகர் பாடல் சிந்திச்சிட்டோம். அது காப்பு செய்யும். அடுத்தது பாயிரத்துல ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் வணக்கம் செய்து வரும் பொழுது முதலிலே பரசிவம், அது நடராஜா, 2வது சிவகாமசுந்தரி, 3வது விநாயகர் முக்குர்ணி பிள்ளையார். சிவபுரத்தில் பிரதானமான மூர்த்தியாக விநாயகர் எழுந்திருக்கிற முக்குர்ணி விநாயகர். அவர் நினைத்து அந்த துதி செய்யப்பட்டிருக்கு என்று சொல்கிறார்கள் உரையாசிரியர்கள். அதன் அடிப்படையில் கலந்தர நூல் இருந்தமையின் செய்யும் குற்றம் நன்னாமை இடையூறு நலியாமை கருதி இலங்கும் இரு கொழையருகு பொருது வரிசு வரி இணைவேல்கள் இகழ்ந்தகைய கண்ணியோடும் இறைவன் கலந்தருள வருமான முகத்தான் உண்மை கடமருவி என நிலவு கணபதியின் அருளால் கலந்து மது கரமுடிவர் பரவலர் கமலம் அணையதிரு அடியினைகள் நினைதல் செய்வாம் என்று சொல்லுகின்றார். இந்த பாடலுடைய குழு என்ன? சொற்றொரு நூலில் குற்றம் அணுகாவகை பொற்பொரு கரிமுகன் நற்பதம் பணிந்தது என்று சொல்லுகின்றார். அதாவது விநாயகருடைய துதியை எதற்காக செய்யப்படுகிறது என்றால், காப்பு அதனைத் தொடர்ந்து ஒரு செயல் தொடங்கப்பட்ட செயலானது பூர்ணமாக நிறைவடைய வேண்டும், சம்பூர்ணமாக வேண்டும் என்று கருதி இடையிலே எந்த இடையூறு கருதியும் அது நின்றுவிடக்கூடாது என்பது கருதி விநாயகப் பெருமானை நாம் துதிக்கின்றோம். அதுல அனுப்பில் வேற இருக்காங்களா? நான் சரி. அதுல நலந்தருள் இருந்தவள் செய்யற்குற்றம் நன்னாமை இடையூறு நலியாமை கருதி என்று சொல்லியிருக்கின்றார். இந்த இடையூறு எதனால் ஏற்படுகிறது என்றால், உயிர்களுடைய முயற்சியிலே அவற்றினுடைய ஆணவமலத்தினால் ஏற்படக்கூடிய அறியாமை, ஆணவமலம் செய்யக்கூடிய அறியாமையினாலே தவறு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனாலே அந்த எடுத்துக்கொண்ட முயற்சியானது இடையில நின்றுவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனாலே இடையூறு நலியாமை என்பது ஆணவமலத்தினுடைய நீக்கத்திற்காகவும் ஆணவமலத்தினால் ஏற்படக்கூடிய மறதி அல்லது வேறு விருப்பம், ஒரு செயலை தொடங்கிவிட்டு அதிலேயே நாட்டம் இல்லாமல் வேறு விஷயத்தின் மீது விருப்பம் என்பதற்கு காரணம் ஆணவமலமும் கூட தான். இதனுடைய அறியாமை, இதன் முக்கியத்துவத்தை விட்டுவிட்டு வேற எதுவும் நாம கொண்டு வருவோம். இப்படியெல்லாம் இந்த இடையூறு என்பது சொல்லப்படுகிறது. இப்படி நலந்தர நூல் இருந்தமிழ் செய்யற்குற்றம் என்று சொல்லப்படுகிறது. இப்ப இந்த நூலை தொடக்குகின்ற நம்முடைய சிவப்பிரகாச ஆசிரியர் இந்த நூலை செய்யும் பொழுது அவருக்கு செய்யற்குற்றம் வராமல் இருக்கும்படியாக அவர் விண்ணப்பித்துக் கொள்கின்றார். அதாவது செய்யல் ஏற்றும் போது ஏற்படக்கூடிய குற்றம், ஒரு பாடல் ஏற்றும் போது அல்லது ஒரு நூல் செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய குற்றமாக ஒரு 10 வகை குற்றம் இருப்பதாக நன்னூல் பேசுகிறது. அது குன்றக்கூறல், மிகைப்பட கூறல், கூறியது கூறல், மார்குல கூறல், வழுவுச்சற் குணத்தல், மயங்க வைத்தல், வெற்றெனத் தொடுத்தல், மற்றொன்று விரித்தல், சென்று தேய்ந்திருதல், நின்று பயனின்மை, என்றிவை இறை குற்றம் நூற்கே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் குன்றக்கூறல்னா ரொம்ப ஷார்ட்டா சொல்லி முடிச்சிருக்கிறது. இது ஒரு வகை குற்றம். அடுத்தது மிகைப்பட கூறல், சொல்ல வேண்டியதை சட்டுன்னு சொல்லி முடிக்காம ரொம்ப இழுத்து கொண்டே சொல்வது, வளர்த்து அல்லது ரொம்ப உயர்த்தி பேசுவது. கூறியது கூறல்னா சொன்னதே திரும்ப சொல்வது. மாறுகுல கூறல்னா ஒரு சொல்லை ஒரு ஒரு ப்ராஜெக்டை தொடங்கி அதனுடைய நோக்கத்திற்கு செல்லாம வேறு எதையோ சொல்ல தொடங்குவது. அடுத்தது வழுவுச் சொற்கள் புணர்தல். வழுவுச் சொல்னா அதாவது இலக்கிய
நூல்கள் சங்க காலத்திலிருந்து தமிழ்ல செவ்வியல் இலக்கியம் என்ற நிலையில, அதாவது ஒரு 10 பேர் இருந்து கேட்கக்கூடிய இடத்துல என்னென்னலாம் பேசலாமோ அதைத்தான் பேசலாம். நூல்ல நம்ம வழுவ சொற்களை எல்லாம் பயன்படுத்தக்கூடாது. அதையெல்லாம் நீங்க பேசணும்னா கூட இடக்கர் அடக்கல் என்று ஒன்று உண்டு. இடக்கர் அடக்கல்னா இடங்கருதி அடக்கி கூறுவது. ஒரு சொல்ல முடியாத, பொதுவெளியில சொல்ல முடியாத ஒரு காட்சியா இருந்தாலும் அதை நேரடியா சொல்லாம இடக்கர் அடக்கல்ல சொல்லுவது. அப்படி எல்லாம் இருக்கு. இலைமறைவு காய்மறைவுங்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி எல்லாம் அப்படி எல்லாம் மாற்றி சொல்லணும். அதற்காக மக்கள் வழக்கத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது. வலுச்சொற்கள் புணர்த்தல், மயங்க வைத்தல், அதாவது நூலை படிக்கிறவங்க புரிந்து கொள்ள முடியாத நிலைக்கு அவர்களை மயக்கி அப்படியே என்னதான் இருக்குன்னு எனக்கே தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னு குழம்பக்கூடிய அளவுக்கு அவர்களை மயங்க வைக்கக்கூடாது. அதாவது வெற்றட துடுத்து, அதாவது இப்போ எலெக்ஷன்லாம் நடக்குது. எலெக்ஷன் நடக்கும்போது எல்லா பரப்புரை நடக்குது, நிறைய வேட்பாளர்கள்லாம் வருவாங்க. பேச அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் என்ன கூற விரும்புகின்றேன் என்று நீங்கள் எல்லாம் கருதுகிறீர்கள் என்று நான் கூற வந்தேன் என்றால் அப்படின்னு ஆரம்பிப்பான். இப்போ என்ன சொல்லியிருக்கான் அவன், அது உள்ளே ஒரு சென்டென்ஸ் 2 சென்டென்ஸ் 3 சென்டென்ஸ் ஆகி போச்சு. பேசுனது உண்மைதான். இன்றைக்கு நிறைய பேச்சாளர்கள் இப்படி தான் இருக்கிறாங்க. ஏதோ பேசுவாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன பேசியிருக்காங்கன்னே தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் உணர்ச்சி பூர்வமாக பேசுவாங்க. இந்த வார்த்தை ஜாலங்களை காட்டுவது. ஆனால் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயமா தான் இருக்கும். இந்த விஷயத்தை அப்படியே பிரதிபடுத்தி காட்டுறாங்க. பட்டிமன்ற பேச்சாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிறேன், ஒன்றும் இல்லை, அன்னைக்கு வேகமாக போனேன், கடையில் ஒருத்தர் இது மாதிரி சொன்னார், உடனே 2 பேர் நடந்துச்சு, இப்படி இதான் இந்த 2 வரையில சொல்லி பிடிச்சிடலாம். இல்லை, அன்றைக்கு ஒரு நாள் ஒரு கடைக்கு நான் செல்லுகின்றேன். அந்த கடையிலே, அது ஒரு ஓட்டு வீட்டில் அமைக்கப்பட்ட ஒரு கடை. அந்த கடையிலே ஒரு சின்ன பையன் அப்படிலாம் பேசுறேன். இதெல்லாம் தான் வெற்றிடத்தொடுத்தல். சொல்ல வந்த காரியத்திற்கு அதை விட்டுட்டு வேற ஏதோ பேசுறது. வெற்றிடத்தொடுத்தல். கடையில் ஒருத்தன் தான், அவன் சொன்னா நான் செஞ்சேன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சம்பவம். இந்த பட்டிமன்றத்துலலாம் நிறைய மாரி பார்க்கலாம். இந்த பாரதி பாஸ்கர், ராஜா, அந்த மாதிரிலாம் அவங்களாம் அப்படிதான் பேசுவாங்க. ஒரு சின்ன சம்பவமாக தான் இருக்கும், அது அப்படியே பெருசாக ஒரு 5 நிமிஷம் பேசுவாங்க. இந்த மாதிரி வெற்றிடத்தொடுத்தல், மற்றொன்று விரித்தல், தொடங்கியதை விட்டுட்டு வேற எதையோ பேசுவது, அப்புறம் சென்று தேய்ந்திருதல், அதாவது பெருசா அதை பெரிய ஜாலங்கள்லாம் பீடிகை போட்டு எடுத்து முடிக்கும் போது ரொம்ப வெட்டனா முடிச்சிடுறது. சென்று தேய்ந்திருத்தல், கடைசியில ரொம்ப ஷார்ட்டா அந்த ஒரு என்ன சொல்றது, பெரிய தொடக்கம் செய்து முடிக்கும் போது ஒரு ஆரவாரம் இல்லாம முடிச்சிடுறது. அப்படின்னா நின்று பயனின்மை. சில வார்த்தைகளை பயன்படுத்துவோம், ஆனா அது எந்த அர்த்தமும் கொடுக்காம அந்த வார்த்தை நிற்கும் சம்பந்தம் இல்லாம. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இல்லாம 10 குற்றம் இப்படி செய்வது ஈரங் குற்றம் மூர்க்கை என்று சொல்லப்படுகிறது. இன்னும் நிறைய ஆனந்த குற்றம்லாம் சொல்லப்படுகிறது. ஆனந்த குற்றம்னா என்னன்னா, பாட்டுடைய தலைவனுடைய பெயரை அழிவு சொற்களோட பயன்படுத்தக்கூடாது. பெயர் சொல்லை அழிவு சொற்களோட பயன்படுத்தக்கூடாது. உதாரணத்துக்கு இப்படி சொல்லனா, ஒழிக ஒழிக என்று கோஷமிட்டனர். அப்பொழுது இப்போ குறிப்பிட்ட ஒரு யார் சொல்றது, யாரோ விநாயகரோட பேர் வச்சுப்பேன், அவர் வருகின்றார் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒழிக ஒழிக விநாயகர் வந்தார், அவர்கள் எல்லாம் கோஷமிட்டார்கள், ஒழிக ஒழிக விநாயகர் வந்தார் அப்படின்னு அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. இந்த அழிவு சொற்களோடு சேர்த்து பெயர் சொல்லை பயன்படுத்தக்கூடாது. முக்கியமாக பாட்டுடைத்தலனுடைய பெயரை பயன்படுத்தக்கூடாது. இப்படி எல்லாம் பலவிதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒரு நூல் தயாரிப்பதில் இருக்கு. அதெல்லாம் இந்த மாதிரி செய்வதை சுய குற்றம் என்று பெயர். அதில் 10 குற்றம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த 10 குற்றங்களும் நூல் செய்யும் போது வரக்கூடாது என்பதை பிரார்த்தனை செய்து கொள்கிறார் விநாயகரிடத்தை. அப்ப இந்த 10 குற்றம் வராமல் இருக்கவும், அதே சமயம் தொடங்கிய முயற்சி வேற ஏதோ காரணத்தினால இடையூறு கருதி அது நடக்காமல் இருப்பதற்காகவும் இந்த விநாயகரை திக்க வேண்டும். ஏன்னா நாம் ஒரு விஷயத்தை சங்கல்பம் செய்து கொண்டு தொடங்குவோம், ஆனா அது நடக்க நடக்க பயனடைவதற்குள்ளாகவே நாம் அவருடைய மனம் வேறு எதே பற்று சென்று, அதற்கு காரணம் ஆணவ மனம், உயிருடைய அறியாமை. அப்போ அந்த அறியாமையும் பற்றுதலையும் ஆசைப்படக்கூடிய குணத்தையும் தடுக்கக்கூடிய ஒரு விநாயகர். இது அப்பர் சுவாமிகள் பளபள காமத்தராகி பதைத்தெழுவார் மனத்துள்ளே களமளக்கிட்டு தெரியும் கடி கணபதி என்னும் களிரும் வளமேந்து 2 சுடரும் வான்கையிலாய மலையும் நடமார்க்கடில புனலும் உடையார் ஒருவர் நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்சது வருவதும் இல்லை என்று எடுத்திருக்கிறார் அப்பர் சாமி. அதான் பளபள காமத்தராகி பதைத்தெழுவார் மனத்துள்ளே களமளக்கிட்டு திரியும் கடி கணபதி எனும் களிருன்னார். களமளக்கிட்டு திரி கணபதி எனும் களிர். அதுல
யார் மனதுக்குள்ள அதிக ஆசை இருக்கிறதோ அவருடைய ஆசைகளை நிற்கக்கூடியவன் விநாயகர் பெருமான் ஒரு மனதுக்குள்ளே இருப்பார் என்று சொல்லுகின்றார். அந்த ஆசையை தடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். அதாவது ஆசையை எழாமலே இருக்கக்கூடியவராக பலவள காமத்தராகி பதைத்தழுவார் மனத்துள்ளே எழுதிக்கொண்ட பெருமான் என்றால் விநாயகர் தான் ஆசை உண்டாகாமல் அறியாமையை தடுக்கக்கூடியவராக இருக்கின்றார் என்பதை காப்பச்சில் நாம் பார்த்தோம். அதனால நலந்தரனுள் இருந்தமிழ் செய்யற்குற்றம் நன்னாமை இடையூறு நெளியாமை கருதி இளங்குமெறி குழையருகு பொருது வரி சிதறி இணைவேல்கள் இகழ்ந்தகைகள் கண்ணியோடும். இது அம்பாளை பற்றி குறிக்குது. அம்பாளோட சுவாமி சேர்ந்து விநாயகரை தொற்றுவித்தார்னு வரப்போகுது நூல்ல. இதுல இலங்கு இரு குழை அருகு பொருது வரி சிதறினார். இது பெண்களுடைய கண்ணுக்கு உண்மை சொல்லும்போது நீண்ட கண் என்று சொல்வது வழக்கம். இந்த கண்ணுக்கு அது பக்கவாட்டில் நீண்டு இருந்ததுன்னா அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்படி ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுடைய பக்கவாட்டத்தில் சற்று நீண்டு இருந்தது மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப லட்சணமா இருப்பாங்க. அப்படி நீண்டு கண் இருப்பதை காது வரைக்கும் நீண்ட கண் என்று சொல்றது வழக்கம். அதுபோல அம்பாளுக்கு இருக்கின்றது தான் இலங்கும் இரு குழை அருகு பொருது வரி சிதறி இணைவேல்கள் இகழ்ந்த கயல் கண் கண்ணியோடும். கயல் கண்ணை உடையவள் கண்ணி, அது அம்பாள். எப்படி இருக்கு? கண்ணுக்கு எத்தனை உண்மை சொல்லியிருக்கார்? இலங்கும் இரு குழை அருகு, காதில் அணிந்திருக்கக்கூடிய 2 குழை அருகு. பொருதுன்னா சண்டை போட போகுது. இந்த கண்ணாகிய இந்த கண்ணிற்கு இந்த கண்ணாகிய மீன் காதில் அணிந்திருக்கக்கூடிய குழையை உண்பதற்கு செல்லுகின்றது என்னும்படியாக அது ஓமை. இலங்கும் இரு குழை அருகு அவ்வளவு நீட்டா இருக்கு. வணக்கம் வணக்கம். பொருது வரி சிதறி, பொருது என்பது சண்டை போடுறது, அதான் சொன்னேன், காதுக்கும் கண்ணுக்கும் நீண்டு இருக்கு. வரி சிதறி என்பது என்னன்னா கண்ணு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒயிட்டா இருக்கும். ரொம்ப பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபேரா இருக்காங்க பாருங்க, இந்த ஃபேரா இருக்கிறவங்க கண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு வெள்ளையா இருக்கும். அப்படி அந்த வெண்விழியில பார்த்தீங்கன்னா இந்த ரத்த நாளங்கள் ஓடுவது நல்லா தெரியும். இந்த பகுதி, இந்த கண் மூக்கு ஒட்டி இருக்கிற பகுதியும் கண்ணுடைய முடிவு பகுதியும் இருக்கிற அந்த பகுதியில் ரத்த நாளங்கள் ரெட்டா தெரியும். அந்த வெண்ணிறத்துல இருக்கிற விழியில சிவந்த வரிகள் தெரிவது, இது செவ்வரி கண் என்று சொல்லப்படும். சினிமா பாடல கூட அந்த வரி பயன்படுத்தியிருப்பாங்க. சின்ன பொண்ணு செவ்வரி கண்ணு அப்படின்னு ஒரு வரி வருவாங்க. செவ்வரிக்கண், அந்த வரிங்கிறதுக்கு இதெல்லாம் கூட வரும். நம்முடைய 14ஆம் திருமுறையில கைலாய ஞான விழாலையும் அந்த பெண்களை வர்ணிக்கும் பொழுது பல இடங்கள்ல இந்த அரி பொருந்திய கண் வரும். அப்படி இளங்குமறு குழையருகு பொருது வரி சிதறி, வரி சிதறினா வரி சிதறி இருக்கிறது மாதிரி அந்த கண்ணில் அந்த ரெட் லைன்ஸ் இருக்கு. அது மாதிரி அம்பாளுக்கு இருக்குமா பார்க்கறதுக்கு. இணைவேல்கள் நிகழ்ந்த கையல், 2 வேலை இப்படி வைத்தது மாதிரி இருந்தால் எவ்வளோ அழகா இருக்கும். ஒன்று கொண்டு முட்டிட்டு இருக்கிற வேல், அது மாதிரி அம்பாளோட கண் பார்க்க அழகா இருக்கு. நிகழ்ந்த கயல் கண், மீன் போன்ற எத்தனையோ அம்பாளோட கண்ணுக்கு தான் இவ்வளவு அழகு பொருந்திய கண்ணையுடைய அம்பாள். இதே மாதிரி இந்த கண்ணுக்கு கண்ணும் காதும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு காட்சியை சேக்கரார் சாமி பெரிய புராணத்திலையும் காட்டுறாங்க. அது கங்கையும் மதியும் பாம்பும் கடுக்கையும் இடிமேல் வைத்து அங்கனர் ஓலை காட்டி ஆண்டவர் தமக்கு நாடு மங்கையர் வதன சீதம் அதிரங்கும் மருங்கும் ஓடி சங்கையல் கொழைகள் நாடும் திருமுனைப்பாடி நாடு அப்படின்னு சொல்லி திருமுனைப்பாட்டு நாட்டை அறிமுகப்படுத்தும் போது சேக்கரார் சாமி இதே உண்மை காமிச்சிருப்பாங்க. அது கங்கையும் மதியும் பாம்பும் கடுக்கையும் இடிமேல் வைத்து அங்கனர் சிவருமான் ஒரு ஓலை காட்டி ஆண்டவருக்கு நாடு. அந்த ஓலை காட்டி ஆண்டவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சுந்தரமூர்த்தி சுவாமியோட நாடு தான் அந்த திருமுனைப்பாடி நாடு. அங்க எப்படி இருப்பாங்க பெண்கள் எல்லாம்? மங்கையர் வதன சீத மதி, வதன சீத மதி முகநிலா, நிலா போன்ற முகம் இல்லை, முகம் போன்ற நிலா, நிலாவே அவங்க முகம் மாதிரிதான் இருக்கான். வதன சீத மதி, அதுல இருமருங்கும் ஓடி சங்கையல் கொழைகள் நாடும் திருமுனைப்பாடி நாடுங்க. அது அந்த ஊர்ல உள்ள பெண்களுடைய கண்கள் எல்லாம் காது கொழை வரைக்கும் நீண்டு இருக்குது, நீட்ட கண்ணா இருக்கு என்று காமிச்சிருக்கேன். இதுக்கு சீக்கிய அழகா உரை கொள்வாங்க. அது பெண்கள் பொதுவாக கண்ணால் கண்டதை அப்படியே நம்பி அப்படியே வேறொருவருக்கு சொல்லுவார்கள். ஆனா இந்த திருமுனைப்பாடி நாட்டு பெண்கள் எல்லாம் அப்படி இல்லை. இந்த கண்ணால கண்ட விஷயத்தை காதால கேட்டு உறுதிப்படுத்தி கொண்டு தான் பேசுவார்கள் என்று அதற்கு விளக்கம் காட்டுகிறார் CKS. இது ஒரு அழகுதான், அழகுக்கு ஒரு நயம் காட்டுறார். அப்போ இதே மாதிரியான அழகை உடையவளாகிய அம்பாள் அவர் என்ன செஞ்சா? கண்ணியோடு இறைவன் கலந்தருள வரும் ஆணைமுகத்தை, இத சுவாமி அம்பாளும் ஆணைமுக வடிவத்தில் சேர்ந்த பொழுது உண்டான விநாயகப் பெருமான் என்பதை ஏற்கனவே இதே பாட்டு சொல்லி அன்றைக்கு விளக்கின. சற்றே வெட்டிச்சேர் திகழ்ந்தது முன்புறும் செரேவாரா நீர்கோதை தெரிகழை பிடியதுவாய்
பற்றச்சேர் முற்றிற்கொம்பு உடைத்தடக்கை முக்கன்மிக்கு ஓவாதவை மாதானத்து உருபுகர் முகையறையை என்று இந்த பாடலை அன்றைக்கு நான் விளக்கியிருக்கேன். அப்போ சுவாமி ஆணைமுகத்துல தோன்றி விநாயகப் பெருமானை கொடுத்தார். அப்போ அந்த பெருமான் எப்படி இருந்தார்? உண்மை கடமருவி என நிலவு கணபதி. அதே சொன்ன ஏற்கனவே உண்மை கடம் என்பது அது மத நீர், அது இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி வடிவமாக இருக்கு. என நிலவு கணபதியின் அருளால் அளந்து மது கரமுனிவர் பரவ வளர் கமலம் அணைய திருவடி. அந்த விநாயகப் பெருமானுடைய திருவடி தாமரைகள்ல வண்டுகளாகிய முனிவர்கள் எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது எப்படி இருக்கு? தாமரையில சூழ்ந்து வண்டுகள் வைப்பது கூட இருக்குங்கிறார். அது அளந்து மதுகர முனிவர். மதுகரம் அப்படின்னா வண்டுகள் போன்ற முனிவர்கள். அதாவது தாமரைப்பூவில் எப்படி வண்டுகள் மொய்க்குமோ அதே மாதிரி முனிவர்கள் விநாயகப் பெருமானோட திருவடியை மொய்ப்பார்கள் என்று சொல்கிறார். மதுகார முனிவர் பரவ வளர் கமலம் அணைய திருவடியினைகள் நினைதல் செய்வாம் என்று விநாயகப் பெருமானை தெரிவிச்சிருக்கிறார். இந்த பாட்டு விளங்கிச்சா எல்லாருக்கும்? யாருக்கா சந்தேகம் இருக்கு அந்த பகுதியில்? சந்தேகம் இருக்கா? தொடரலாமா அடுத்த பாட்டு? இந்த ஒரு பாடல்களுக்கும் ஒரு பொருள் சொன்னீங்க. என்ன சொன்ன? என்ன பொருள் புரியலையே? குழு அன்னைக்கு சொன்னனே. சொற்றொரு நூலில் குற்றம் அணுகாவகை பொற்பூறு கரிமுகன் நற்புதம் பணிந்தது கீழே இருந்துச்சு. அதாவது அதான் குற்றம் அணுகாவகை பொற்பூறு கரிமுகன் நற்பதம் பணிந்தது. அதான் தொடக்கத்தில் நலந்தரு இருந்தமிழின் செய்யும் குற்றம் நன்னாமைன்னு இருக்கேன். செய்குற்றம் வராமல் இருப்பதற்காக கரிமுகன் பாதம் பணிந்தது, நாகரை எதிர்த்து பாடியது அப்படின்னு சொல்லி இந்த தொடக்கத்தில் சொல்லிதான் ஆரம்பிச்சேன். அடுத்தது நான்காவதாக முருகப்பெருமானை துதிக்கின்றார். பல நிலவு குல அமரர் பதியாய் நீல மயிலேறி வரு நீசன் அருள் ஞான மதலை அளவில் பல கலையெங்கும் ஆரணங்கள் உணர்ந்த அகத்தியனுக்கு கோத்துரைக்கும் அண்ணல் விரல் என்னா குளமருவு சூரனுரம் இடதிடும்பை ஓங்கல் ஒன்றிரண்டு கூறுபட ஒளிதுகள் வேல் உகந்த களவமளி குரமகள் தன் மணிமுலைகள் கலந்த கந்தன் மலரடி இணைகள் சிந்தை செய்வாம் என்று சொல்லுவார். பல நிலவு குல அமரர் பதியாய். அமரர் பதி அப்படின்னா அமர்களுக்கெல்லாம் தேவசேனாபதியாக இருந்தார். தேவசேனர் தேவர்களுடைய படையை நடத்துகின்றவர் முருகப்பெருமான். அதனால வள நிலவு குல அமரர் பதி. அமரர் பதி அப்படின்னா தேவர்களுக்கெல்லாம் தலைவன், தேவர்களுடைய சேனாபதி என்று பொருள். அதுல குல அமரர் பதியாய் நீல மயிலேறி வரும் ஈசன் அருள் ஞான மதலை. நீல மயிலேறி வரும் ஈசன். இந்த மயில் என்பது முருகனுடைய வாகனம். முருகப்பெருமானுக்கு முதல்ல மொத்தம் 3 மயில்கள் சொல்லப்படும். மந்திர மயில், இந்திர மயில், சூரமயில் சொல்லப்படும். இந்த மந்திர மயில் அப்படிங்கிறது பிரணவ பீடம். பிரணவத்தையே இருப்பிடமாக பெருமான் இருக்கின்றான் என்பதனால பிரணவ மயில், அது மந்திர மயில். அடுத்து இந்திர மயில், அதாவது சூரனை வதைக்கும் போது சூரன் மாயத்தேர்ல ஏறி போர் புரிந்தான். அப்போ முருகப்பெருமானை இந்திரன் மயில் வடிவத்துல தாங்கினான், அது இந்திர மயில். அடுத்தது சம்ஹாரம் நடந்ததுக்கு பிறகு சூரனை வதம் செய்தார். அப்ப சூரன் 2 கூறாக விழுந்தான். ஒன்று சேவலாகவும் இன்னொன்று மயிலாகவும் மாறியது. அது பெருமானுடைய சங்கல்பம் தான். சூர்திகள் மங்கையாகி சுமக்குதி என்னைன்னா மயிலா மாறிய நசுமந்துகொள் என்றார். இன்னொரு பகுதி சேவலா மாறியது. சேவல் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா கொக்கருகோன்னு போகும். கொக்கு என்பது மாமரம். அருகோ, கொக்கை அறுத்த கோ, கொக்கு அருகோ, முருகா என்று பொருள் ஆகிறது. சேவல் கூவதற்கு முருகா என்று பொருள். வகையிலே சேவல் எப்படி எப்பொழுது கொக்கருகோ என்று முருகப்பெருமானுடைய பெயரையை சொல்லிக் கொண்டிருக்கிறதோ அதே போல நாமும் முருகப்பெருமானுடைய பெயரை எப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். மயில் எப்பொழுது எப்படி முருகப்பெருமானை சுமக்கிறதோ அதே போல நம்முடைய மனத்தில் எப்பொழுது முருகப்பெருமானை சுமக்க வேண்டும். இதுதான் இந்த 2த்துக்கும் தாத்பரியம். மனமே முருகனின் மயில் வாகனம் என்று ஒரு பாடல் இருப்பார்கள். வகையில மயில், நீல மயில் ஏறி வரும் ஈசன் அருள் ஞான மதலை. இறைவன் அருளி செய்தவராகிய ஞான குழந்தை என்று பொருள். மதலைன்னா குழந்தை. அளவில் பலகலை அங்கம் ஆரணங்கள் உணர்ந்த அகத்தியனுக்கு உவத்துரைக்கும் அண்ணல்.
அப்படின்னா இது அகத்திற்கு முருகப்பெருமான் செய்த ஆகம உபதேசத்தை பற்றி சொல்கிறது. அகத்திற்கு சிவ தர்மோத்தரம் என்று சொல்லக்கூடிய ஆகமத்தை முருகப்பெருமான் அருளி செய்தார். சிவ தர்ம உத்தரம் என்று போல் அது தமிழில் கூட வந்திருக்கு. அதை கண்கட்டி மறைஞான பண்டாரம் என்கின்றவர் தமிழ் பிடித்திருக்கிறார். அதை சிவ தர்மோத்தரம் என்ற ஆகமத்தை முழுக்க முழுக்க அகத்தியருக்கு முருகப்பெருமான் தான் உபதேசம் பண்ணார். அது அளவில் பலகலை அங்கம் இது எல்லாம் ஏற்கனவே விநாயகர் இது அகத்தியருக்கு நன்றாகவே தெரியும். அப்போ அவருக்கு உபதேசம் பண்ணுகின்றார் என்ற பொருள். ஆரணங்கள்னா வேதங்கள் உணர்ந்த அகத்தியரை எப்படி சொல்லுகிறார் அருணகிரிநாத பெருமான்? சிவனை நிகர் பொதிகை முனி என்று சொல்கின்றார். இந்த பாம்பன் சுவாமிகள் கூட எனக்கு நீ காட்சி கொடுக்க வரும்பொழுது அகத்தியரையும் அருணகிரிநாத பெருமானையும் அழைத்து கொண்டு நீ வர வேண்டும் என்று சொல்லி அவங்க 2 பேரும் சகிதமாக இருக்க முருகப்பெருமான் தோன்றினார் என்று கூட அவருக்கு நிகழ்ந்ததாக சொல்கிறார்கள். வகையில் அகத்தியனுக்கு ஒத்துரைக்கும், ஒத்துரைத்தல்னா வேதத்தை ஒத்துதல்னா வேதத்தை உபதேசம் பண்ணுவதுன்னு அர்த்தம். அகத்தினுக்கு ஒத்துரைக்கும் அண்ணல் விரல், விரல்னா வீரம். பெருமானுடைய அந்த வீரத்தை தெரிந்து கொள்ள முடியாதவனாகிய என்னா உளம் மருவு சூரன். சூரன் உரம், உரம்னா வலிமை அல்லது மார்பு. உரகம் பாம்பு. ஏன் அதுக்கு பாம்பு உரகம்னு பேருனா அது மார்புனாலே நகர்ந்து செல்வதனாலே அதுக்கு உரகம்னு பேர். உரம்னா மார்பு. அப்போ சூரன் உரம் எனது இடும்பை ஓங்கள். சூரனுடைய மார்பிலையும் என்னுடைய துன்பமாகிய மலையிலையும் 1 2 கூறுபட ஒளிதுகள் வேல் உகந்த வேல் விட்டு சூரனுடைய மார்பையும் என்னுடைய துன்பமாகிய மலையையும் பிளந்தவன் இந்த முருகப்பெருமான். அவன் களபமளி குரமகள்தன் மணிமுலைகள் கலந்த கந்தன். குரமகள் அப்படிங்கிறது இச்சாசக்தி, அதாவது தெய்வான கிரியாசக்தி. குரமகள் இச்சாசக்தி, வேல் ஞானசக்தி. முருகப்பெருமான் சிவ வடிவம். எப்படி பரசிவத்துக்கு இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி சொல்லப்படுகிறதோ அதே போல முருகப்பெருமான் பரசிவம். அவருக்கு இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி. ஞானசக்தி தான் வேல். இச்சாசக்தி கிரியாசக்திங்கிறது தெய்வானையும் வள்ளியும். வள்ளி பெருமாட்டிய இச்சாசக்தி என்று சொல்லுவோம். ரொம்ப எளிய நிலையில உயிர்களோடு தொடர்புடுவதற்கு இச்சாசக்தி கொண்டு முருகப்பெருமான் தொடர்பு. அதனாலதான் எளிய மக்கள்ல குரமகள் அவதாரம் நிகழ்கிறது. காட்டில் எளிதுட்ட கடவுள் மணியை கொணர்ந்து கூட்டில் இருளோட்ட குறுகுய்த்த வாரன்றோ தீட்டு சுடர் வேற்குமரன் தேவியாம் தெல்லமுதை கூட்டு சிலை கையர் புணங்காப்ப வைத்ததுவே என்று கந்தபுராணத்தில் அருமையான பகுதி வரும். கந்தபுராணத்துல நம்பி மகளாக பிறந்த வள்ளி நாச்சியாரை வேடர்களுடைய சமுதாய மரபுபடி அந்த திரைப்படம் காவல் காக்க வச்சிருக்கிறாங்க. அது எப்படி இருக்கு? பெருமானுடைய இச்சாசக்தி ஆகிய தேவிய இந்த மக்கள் அருமை புரியாம திரைப்படம் காவல் காக்க வச்சிருக்கிறாங்க. இது எப்படி இருக்கு? காட்டுல கிடைத்த மாணிக்கத்தை கொண்டு வந்து அது சேட்டுக்கடையில் கொடுத்தா பெரிய கோடி ரூபா வாங்கலாம். ஆனா அது தெரியாத குருவி என்ன பண்ணுச்சா, கூட்டுல இருள் ஓட்டுவதற்காக கொண்டு வந்து விளக்காக வச்சது போல இருக்கு என்று கந்தபுராண ஆசிரியர் சொல்லுகின்றார். காற்றில் எழுதுற்ற கடவுள் மணியை கொண்டு கூட்டில் இருளோட்ட குறுகித்த வாரன்றோ தீட்டு சுடர் வேட்குமரன் தேவியாம் தெல்லமுதை பூட்டு சிலை கையா புணங்காப்பத வைத்ததுவே என்று இந்த பாட்டு. இது முருகப்பெருமானை துதித்தது. விளங்கு சேர்ந்த பாட்டு எல்லாருக்கும் சொல்லுங்க. ராஜகிருஷ்ணன் சாமசிமை சொல்லுங்க. இல்லையா எந்த தடப்படாம இருக்கிறதுக்கு இல்ல அது ஆர்டரா துதிச்சுட்டு வராங்க. சிவ குடும்பத்தையே துதிச்சுட்டு வராங்க. சிவபெருமான், அம்பாள், விநாயகர், முருகன் என்ற அடிப்படையில் துதிச்சுட்டு வரார். தடைவராமல் துதிக்கிறது காப்புச்செயல் முதல்ல விநாயகரை துதிச்சாச்சு. இது ஆர்டர் படி விநாயகர் துதிச்சுடும் பொழுதும் விநாயகர் அவர் துதிக்கும் போது அவருக்கு பண்பு அவர் தடைவராம காக்கிறவர் என்பதனால அதையும் சொல்லி துதிக்கின்றோம். ஒரே நிமிஷம். அடுத்தது நான் பார்க்க இருப்பது குரு மரபு வாழ்த்து. இந்த நூலை செய்தவராகிய உமாபதி சிவம் தன்னுடைய மரபு என்ன அப்படிங்கிறத இந்த நூல்ல தெளிவுபடுத்துகின்றார். சைவ அன்பர்களுக்கு இந்த பாடல் ஒரு மிக முக்கியமான பாடல். ஏன்னா நம்ம எல்லாம் சொல்லக்கூடிய சந்தான ஆச்சாரியார் இன்றைக்கு
சைவாதீனங்கள் என்று விளங்கக்கூடிய மரபுகள் அத்தனைக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய பாடல் இந்த பாடல் தான். வைகுண்ட தேவருடைய பரம்பரை என்று இன்னைக்கு எல்லாம் சொல்லிக் கொள்கிறார்களே, அதற்கு ஆதாரமான காரணமே இந்த பாட்டு தான். சிவபிரகாசத்துக்கு தான் இதுதான் முதல் ஆதாரம். வைகுண்டாருடைய பரம்பரை நாம் எல்லாம் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இந்த பாட்டு. இங்க உட்காந்து தெரியாது. தேவர் வீரான் வளர்கையிலே காவல் பூண்ட திருநந்தி அவர்கணத்து ஓர் செல்வர் பாரில் பரவிய சக்தி ஞான தரிசனிகள் அடிசேர் பரஞ்சோதி மாமுனிகள் பதியாம் பெண்ணை மேவிய சீர் மெய்கண்ட திரளான் மாறா விரவு புகழ் அருணந்தி வரலார் செல்வ தாவிலருள் மறைஞான சம்பந்தர் இவரை சந்தானத்து எமையாளம் தன்மையோரே என்பது பாட்டு. இதுல என்ன குழு இருக்கு? ஆதி முனிவர்க்கு அம்பிகா பதியருள் கோதிலா ஞான குருமரபு உரைத்தது என்று சொல்கின்றார். ஆதிமா முனிவர்க்கு அம்பிகா பதி, ஆதி மாமுனிவர் என்று இங்கே குறிப்பிடப்படுவர் நம்முடைய உமாபதி சிவம். அவருக்கு அம்பிகாபதியினுடைய அருள் கிடைத்தது எப்படி அப்படிங்கிற குருமரபு, ஞான குருமரபு உரைத்தது என்று சொல்லியிருக்கின்றார். இந்த குருமரபு என்ன அப்படிங்கிறத பாட்டில் பார்ப்போம். அம்பிகாபதிங்கிறது பெருமானை குறிக்கக்கூடிய சொல், அம்பிகையினுடைய பதி என்ற அர்த்தம். தேவர் பிரான் வளர் கையிலை காவல் பூண்ட திருநந்தி, இந்த பரம்பரையில முதல்ல நிற்கிறவர், கைலைக்கு காவலராக இருக்கிறவராகிய நந்தியம்பெருமான். இவர் தான் உயிர்களுக்கு உபதேசம் செய்யும் பொழுது முதலிலே வருகின்றவர். சுவாமி நேரடியாக நாராயணர் முதலான தேவர்களுக்கு உபதேசம் பண்ணியிருக்கின்றார். சிவருமான்ட்ட நேரடியாக உபதேசம் கேட்டிருக்காங்க அவங்கெல்லாம். அம்பாளுக்கு சுவாமி உபதேசம் பண்ணியிருக்கிறார், ஆகம் உபதேசம் பண்ணியிருக்கின்றார். விநாயகப்பெருமானுக்கு உபதேசம் பண்ணியிருக்கின்றார், முருகருக்கு உபதேசம் பண்ணியிருக்கின்றார், ஆகமத்தை பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணியிருக்கின்றார். இது இல்லாமல் சனகாதி முனிவர்களுக்கு நேரடியாக உபதேசம் பண்ணியிருக்கின்றார். சனகாதி முனிவர்களோடு கேட்டவர்கள், இந்த சனகாதி முனிவர்களுக்கு நேரடியாக நந்தியம்பெருமான உபதேசம் பண்ணியிருக்கின்றார். சனகாதி முனிவர்களுக்கு அறம்பொருள் இன்பம் உபதேசம் பண்ணார். ஆனால் ஆகம உபதேசம் பண்ணும் பொழுது அது நந்தியம்பெருமான் மூலமாக தான் கிடைத்தது என்று தெரிந்து கொள்ள முடிகிறது. இப்படி தேவர் வீரான் வளர் கைலை காவல் பூண்ட, கைலையை காவல் செய்கின்றவர் நந்தியம்பெருமான். இவருடைய அனுமதியின்றி கைலைக்குள்ளே யாரும் பிரவேசம் பண்ண முடியாது. இவர் தேவமுகத்தோடு கூட 4 திருக்கரங்களோடு கூட எல்லா ஆலயங்களுடைய கோபுரத்துல உள்மாடத்துல விட்டிருக்கக்கூடியவர். இவருடைய தேவிக்கு பேர் சுசாம்பிகைன்னு பேர். இவருடைய அவதார கஷேத்திரம் பாருங்க, திருவையாறு. இத பெரிய புராணத்துல நந்தம் குருமரபுக்கு எல்லாம் முதற்குரு நாதனாம் நந்தி தவம் செய்து பொங்கு நீடருள் எய்திய பொறுப்பு என்றதை கொண்டாடுகின்றார் சேப்பனர் சாமி. சிலாதர் என்கின்ற முனிவருடைய புத்திரன் இவர் என்பதனால இவருக்கு சைலாதர், இவருடைய மரபுக்கு சைலாதி மரபு என்று பெயர். அதனாலதான் சைலாதி மரபுடையும் திருமரபும் நீடூழி தடைகமாதோ என்று நாம் எல்லாம் வாழ்த்துகின்றோமே. தர்மியா தினத்துல பார்த்தீங்கன்னா சைலாதி வெண்ணெய் திரளான் அப்படின்னு சொல்லி குருஞான சம்பந்தர் அவருடைய மரபுல வந்த சைலாதி மரபுடையான் திருமரபு நீடூழி தடைகமாகும் என்று துதிப்பாங்க. அதுவே திருவாவடுதுறை ஆதீனத்துல பார்த்தீங்கன்னாங்க அவங்க நமச்சிவாயர் அவருடைய மரபுல வந்த சிவஞான, அவங்க சிவஞான போத வழி என்று சொல்லிப்பார்கள். தர்மியாதனம் வந்து சிவஞான சித்தி வழி என்று சொல்லுவாங்க. கைலாய பரம்பரையில் சிவஞான சித்தி நெறிகாட்டும் வெண்ணெய் பயில்வாயை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி கீழாறு மொழில் தருமைவாழ் ஞான சம்பந்த குறவன் மேலாம் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தடகமாதோ என்று சொல்லி இந்த மரபு துதியை துதிப்பாங்க. அதுவே திருவாவடுதுறை ஆதீனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணெய் பயில்வாயை மெய்கண்டான் சந்ததிக்கோர் அப்படின்னு சொல்லி அதை நமச்சிவாய குறவன் மேலாம் சைலாதி மரபுடையோன் நீடூழி திருமரபு நீடூழி தடகமாதோ என்று சொல்லி இப்படி துதிப்பது வழக்கம். இது வகையிலே தேவர் பிரான் வளர் கைலை, இந்த கைலை பெருமானுடைய காவலராக இருக்கக்கூடிய நந்திய பெருமான், அவர்கிட்ட உபதேசம் பெற்றவர்கள் மொத்த 80 என்று திருமந்திரத்துல பார்க்க முடிகிறதுங்க. திருமந்திரத்துல 8 பேர் உபதேசம் கேட்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். அவங்க நந்திகள் 4 எம்மோடும் மன்று தொழுத பதஞ்சொலி வியாக்கிரமர் சிவயோக மாமுனிவர் என்று சொல்லி 8 பேர் நந்தி பெருமான்ட்ட உபதேசம் கேட்டதாக திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்தில் பதிவு பண்றார். அதுல நந்திகள் 4 என்று குறிக்கப்பட்டவங்க இந்த சனகாதி முனிவர்கள். இந்த ஒவ்வொரு சனகாதி முனிவர் பிளஸ் வியாக்கிரமர் பதஞ்சலி அந்த சிவயோக மாமுனி திருமூலர் ஆகியவர், இந்த 8 பேருக்கும் கீழே ஒரு கிரியாபூர்வமான சந்ததி, ஒரு ஞானபூர்வமான சந்ததி உண்டானது
என்று சொல்லப்படுகிறது. இந்த சந்ததியினுடையெல்லாம் பெயர் இருக்கு. இந்த பெயர்லாம் என்ன அப்படிங்கிறத நீங்க தர்மியாதனத்தினுடைய முத்து நிச்சய மாபாடிகள் வெள்ளியம்பலவான தம்பரானுடையது. அதுல பாத்தீங்கன்னா சனகாதி முனிவருக்கு கீழே வந்து 2 சந்ததி என்னென்ன, அதே மாதிரி சனகருடைய அதுல சனகருக்கு 1, சனாதனருக்கு 1, சனத்குமாரருக்கு 1, சனந்தனருக்கு 1, இப்படி 4 பேருக்கும் 2 கிரியாபோதமா ஒரு பரம்பரை, அதாவது சைவாகம பூஜைக்கு வந்த பரம்பரை 1, ஞானபூர்வமாக வந்த பரம்பரை 1. அதே மாதிரி பதஞ்சலிக்கு வந்த ஞான கிரியா பரம்பரை, வியாக்கரபாதருக்கு வந்த ஞான கிரியா பரம்பரை, சிவயோக மாமுனிக்கு வந்த ஞான கிரியா பரம்பரை, திருமூலருக்கு வந்த ஞான கிரியா பரம்பரை. இப்படி மொத்தம் 8, 16 பரம்பரைகள் தமிழகத்துல விளங்கி இருந்தது, இந்தியா உலகம் முழுவதும் பரவி இருந்தது என்பதை இந்த பெயரோடு நமக்கு அந்த வெள்ளியம்பலவான மாபாடியத்துல பார்க்க முடியும். அதுல நாம இன்றைக்கு தமிழகத்துல விளங்கி தோன்றக்கூடிய சம்பிரதாயமாக இருப்பது மெய்கண்ட சந்தானம். இந்த மெய்கண்ட சந்தானம் சனத்குமாரருடைய வழியில வந்தது. அப்போ சிவபெருமான் நந்திமாரன் உபதேசம் பண்ண, நந்திமருமான் அதுல 4, 2, 8 பேருக்கு உபதேசம் பண்ண, அந்த 8 பேர்ல சனத்குமாரர் என்பவருடைய பரம்பரை தான் இங்கே உமாவதி சிவத்துடைய பரம்பரையாக இங்கே காட்டப்படுகிறது. அப்போ தேவர்பிரான் வடர் கையிலை காவல் கொண்ட திரு நந்தி அவர்கணத்தோர் செல்வர், அவர்கணத்து ஓர் செல்வர், நந்திகணம் அப்படின்னு சொல்றதுல ஓர் செல்வர், அதுதான் இங்க சனகாதி முனிவர்ல சனத்குமாரர் என்கின்றவர். பாரிப்பாவிய சத்தியஞான தரிசனிகள், அந்த பாரிப்பாவிய சத்தியஞான தரிசனி முன்னாடி சத்தியஞான தரிசனிங்கிறவர் சனத்குமார்கிட்ட உபதேசம் பெற்ற பலர்ல ஒருத்தர், அவருடைய பல சீடர்கள்ல ஒருத்தர் பரஞ்சோதி என்பவர். இந்த பரஞ்சோதி முனிவர் தான் மெய்கண்டாருக்கு உபதேசம் செய்தவர். மெய்கண்டாருடைய அவதாரம் உங்களுக்கெல்லாம் தெரியும். மெய்கண்டார் அச்சித கலப்பாளர் மங்களாம்பிகைக்கு அவதாரம் பண்ணார். அவங்க 2 பேருக்கும் ரொம்ப காலமா குழந்தை இல்லாம இருந்துச்சு. அப்போ அவருடைய குலகுருவாகிய திருத்துறையூர் அருணந்தி சிவத்திடத்தை சென்று எங்களுக்கு குழந்தை பேரே கிடையாதா என்று விண்ணப்பித்தார்கள். அப்பொழுது ஞானசம்பந்தருடைய திருமுறையை எடுத்து கரிசாட்சி பார்க்கும் பொழுது, பெயடையா பிரிவெய்தி பிள்ளையினோடு இன்புறுவர் உள்ள ஆயின நினை வரம்பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும் வேயனதோர் உமைபங்கன் வெண்காட்டு முக்கலனில் தோயடை அவரதம்மி தோயாவாம் தீவினை என்று பாட்டு வெளிப்பட்டது. உடனே திருவெங்காட்டுக்கு வந்து விரதம் கொண்டு முக்குளத்துல வழிபட்டார்கள் நீராடி. அப்போ அவர்களுக்கு சிறிது காலத்திலே கர்ப்பம் தரித்தது. அந்த பிள்ளைக்கு சுவேதவன பெருமாள் என்று பெயரிட்டார்கள். அந்த சுவேதவனம் அப்படின்னா வெண்காடுன்னு அர்த்தம், அதாவது மருத மரங்கள் நிறைந்த பகுதி, அதனாலதான் சுவேதவனம்னு பேர். இந்த மருத மரத்துக்கு வெள்ளை கலர்ல தான் பட்டா இருக்கும், அதனால அதுக்கு சேத்தவனம் சேதவனம் என்று பெயர். அது ஸ்வேதவனம் வெள்ளக்காடு. இதை பத்தி, இந்த ஸ்வேதவனத்தை பத்தி எங்க இருக்கு, ராமாயணத்திலே குறிப்பு இருக்குங்க. ராமாயணத்துல கரதூஷண வதம் நிகழும் பொழுது, கரதூஷண வதம்னா என்ன, ராமர் தாடகையை கொண்டுடுவார். தாடகையை கொண்டதுக்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டு கரதூஷணர் வருவாங்க. இன்னும் அஜமுகிங்கிற மாதிரி சூர்பனகைய லக்ஷ்மண தண்டனை கொடுத்ததுக்கு பிறகு கரதூஷணர்கள்லாம் சண்டை வருவாங்க. இப்போ 60,000 சேனைகளோட வந்து கரதூஷணர் சண்டை போடும் பொழுது கரதூஷணரை ராமர் வதம் பண்ணார். அது எப்படி இருந்தது பார்க்கறதுக்கு முன்பு சேதவனத்துல ருத்ரன் யமனை சம்ஹரித்தது போல இருந்தது பார்ப்பதற்கு என்று சொல்லி வால்மீகி தன்னுடைய ராமாயணத்தை பதிவு பண்றார். இந்த சேதவனம் என்பது வெண்காடு. வெண்காட்டிலே ஒரு தடவை காலசங்காரம் நடந்திருக்கு. இந்த காலசங்காரத்தை சேதவனத்தில் ருத்ரன் காலனை சங்கரித்தது போல இருந்தது, ராமன் கரதூஷணர்களை வதம் செய்தது என்று வால்மீகி குறிப்பிடுறார். அவ்வளவு பழமையான பதி இந்த திருவெண்காடு. இந்த திருவெண்காட்டுல வந்து வழிபட்டார், அதுக்குதான் சேதவனம்னு பேரு. அதனால அந்த பெருமானுடைய கருணையினாலே அவதரித்தவராகிய பிள்ளைக்கு சேதவன பெருமாள் என்று பெயரிட்டார்கள் அவர்கள். அப்போ அந்த சேதவன பெருமாள் 2 வயது ஆகி அவருடைய சொந்த ஊராகிய நாகடத்துல அவர் விளையாடி கொண்டிருந்த பொழுது அவருடைய பரிபக்குவம், பல விரைவில் அடைந்த பரிபக்குவம் ஆகாசத்தில் ஞானமார்க்கமாக சென்ற பரஞ்சோதி முனிவருடைய பயணத்தை தடுத்தது. உடனே பெருமான் எடுத்து விண்ணப்பம் பண்ணும் போது பெருமான் அந்த பரஞ்சோதிக்கு உபதேசம் செய், அந்த சேதவன பெருமாளுக்கு உபதேசம் செய் என்று சொன்னார். உடனே பரஞ்சோதி முனிவர் கீழே இறங்கி வந்து மெய்கண்ட பெருமான், அதாவது அந்த சேதவன பெருமாளை 2 வயது குழந்தைக்கு உபதேசம் செய்தார். சிவஞான போதத்தை உபதேசம் செய்தார். சிவஞான போதம் என்பது சிவஞானம். உபதேசம் செய்து அவருடைய சேதவன பெருமாள் என்கின்ற பழைய பெயரை மாற்றி
தனக்கு உபதேசம் செய்தவராகிய சத்திய ஞான தரிசினி, அவருடைய பெயரை தமிழ்படுத்தி சத்திய ஞானம்னா மெய், தரிசினா கண்டார். அப்ப சத்தியஞான தரிசினி என்கின்ற தன்னுடைய ஆச்சாரியனுடைய பெயரை பரஞ்சோதி மெய்கண்டார் என்று தமிழ்படுத்தி மெய்கண்டாருக்கு வச்சார். இப்படித்தான் மெய்கண்ட சந்தானம் என்று இங்கே தொடர்கின்றது. இதுதான் பூத பரம்பரை. இதுவரைக்கும் ஆகாசத்துல இருந்தது, கைலையில இருந்து அகச்சந்தானமாக இருந்தது. மெய்கண்டாருக்கு வரும் பொழுது இங்கேதான் பூத பரம்பரை என்று சொல்லி புறச்சந்தானமாக உலகத்துக்கு வெளிப்படுகிறது. அப்போ தேவரபிரான் பல கைலை காவல் பூண்ட திருநந்தி அவர்கணத்து ஒரு செல்வர் பாரில் பாவிய சத்திய ஞான தரிசனிகள் அடிசேர் பரஞ்சோதி மாமுனிகள் பதியாம் வெண்ணெய் மேவிய சீர் மெய்கண்ட திரளாம். இதுதான் இப்ப சரித்திரம் சொன்னேன். இந்த மெய்கண்டாருக்கு மொத்தம் 49 சீடர்கள். அந்த 49 சீடர்கள தலையாய புரான் துறையூர் அருணந்தி சிவாச்சாரியார். இவர் தான் இந்த பரம்பரைக்கு குலகுருவாக இருந்தவர். இவருடைய ஞான ஆற்றலை கேள்விப்பட்டு வந்து அருணசிவம் மெய்கண்டாரை தரிசித்து அவரிடத்தை சீடராக சேர்ந்தார். அப்போ அவர் செய்த நூல் தான் சிவஞான சித்தி என்று நம்ம பிற்பாடு பார்க்கின்றோம். அப்போ வேவியசீர் மெய்கண்ட திரளான் மாறா விரவு புகழ் அருணந்தி விரலார் செல்வத்தாவில் அருள் மறைஞான சம்பந்தர். அப்படி அருணந்தி சிவாத்திற்கு பல சீடர்கள் உண்டு. மெய்கண்டாருடைய சீடர்கள் 49 பேர்ல நமக்கு 2 பேர் தான் தெரியும். ஒருத்தர் அருணந்தி சிவம், இன்னொருத்தர் திருவியலூர் அது மணவாசகம் கிடந்தார், திருவதிகை மணவாசகம் கிடந்தார். அவர்கள் செய்ததான் உண்மைவிளக்கம் என்ற நூல். அவரும் மெய்கண்டாருடைய நேரடி சீடர் தான். அதனால மெய்கண்டார சீடர் 49 பேர் நமக்கு 2 பேர் தெரியுது. அதுக்கடுத்து மெய்கண்டா அருணந்தி சிவத்துக்கு பல சீடர்கள். அந்த பல சீடர்கள்ல ஒருவர் உண்டாக்கியதுதான் இன்றைக்கு திருவண்ணாமலை குன்றக்குடி ஆதீனம்னு இருக்குதுங்க. அருணந்தி சிவத்துடைய நேரடி பரம்பரை அவங்க. அதற்கு பிறகு அருணந்தி சிவத்தை உபதேசம் கேட்ட பல பேர்ல மறைஞான சம்பந்தர், அவருடைய வழியில வந்த உமாவசிவம். அப்படி உமாவசிவம் தோற்றுவித்த பரம்பரை தான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆதீனங்கள். தருமை ஆதீனம், திருவாவடுதுறை ஆதீனம், எலாக்குறிச்சி ஆதீனம், துழாவூர் ஆதீனம், இப்படி எல்லாம் இருக்கு பாருங்க. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உமாவதி சிவத்துக்கு கீழே வந்ததுதான். அதனால இவங்க அத்தனை பேரையும் சேர்த்து, அதாவது மறைஞான சம்பந்தர் மேல இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் சேர்த்து இவர் இச்சந்தானத்து எமையாளும் தன்மையோரே என்று சொல்லி ரொம்ப அற்புதமாக தன்னுடைய மெய்கண்ட சந்தானத்தினுடைய பெயரை காட்டுகின்றார் உமாவதி சிவம். தேவரபிரா வலகையிலே காவல் பூண்ட, அது கையிலே நந்தியம்பெருமான், அவர்கணத்து ஒரு செல்வர் அவர் சனத்குமாரர், பாரில் பாவி சத்தியஞான தரிசினி, அடிசேர் பரஞ்சோதி மாமுனி, இவங்க 4 பேரும் அகச்சந்தானம். அவங்கள்ட்ட இருந்து உபதேசம் கேட்ட மெய்கண்டார், அவருக்கு அடுத்தது அருணந்தி சிவம், அவருக்கு அடுத்தது மறைஞான சம்பந்தர், அவருக்கு அடுத்தது உமாவேஸ்வரர். இவங்க 4 பேர் புறச்சந்தானம் என்று சொல்லுகின்றோம். இந்த உமாவதி சிவத்தினுடைய பரம்பரை மிக நீண்டதுங்க. உமாவதி சிவத்தினுடைய இப்ப உமாபதி சிவத்திற்கு கீழே சித்தர் சிவபிரகாசர் என்று ஒருவர், அவர் நேரடியாக நமச்சிவாய மூர்த்திகளை பார்த்து உபதேசம் பண்ணார் மூவலூர்ல. அப்படி நமச்சிவாய மூர்த்திகள் தான் திருவாவடுதுறை ஆதீனத்தை ஸ்தாபித்தார்கள் என்பது அவர்களுடைய குருபரபு வரலாறு. அப்போ உமாபதி சிவத்தினுடைய பரம்பரையில சித்தர் சிவபிரகாசருக்கு அடுத்தது நமச்சிவாய மூர்த்திகள். அப்படியே திருவாவடுதுறை ஆதீனம் உண்டாகிறது என்பது அவருடைய சரித்திரம். இப்ப தருமையாதீனத்தினுடைய பரம்பரை பார்த்தீங்கன்னா உமாவதி சிவத்தினுடைய சீடர் அருள்நமச்சிவாய தேசிகர். அருள்நமச்சிவாய தேசிகருடைய சீடர் காழி கங்கை மெய்கண்டார். காழி கங்கை மெய்கண்டாருடைய சீடர் காழி சிற்றம்பல நாடிகர். சிற்றம்பல நாடிகருடைய சீடர் பழுதைக்கட்டி சம்பந்த பண்டார். அவருடைய சீடர் சிவபுரம் ஞானப்பிரகாசர். அவருடைய சீடர் சிவபுரம் தத்துவப்பிரகாசர். அவருடைய சீடர் செட்டித்தெரு ஞானப்பிரகாசர். அவருடைய சீடர் கமல ஞானப்பிரகாசர். அவருடைய சீடர் குருஞான சம்பந்தர். இந்த குருஞான சம்பந்தர் தான் தருமையாதனத்தை ஸ்தாபிச்சம் பண்ணவங்க. அப்போ உமாவசிவத்தினுடைய பரம்பரையில உமாவதி சிவம், அருள்நமச்சிவாய தேசிகர், காழி கங்கை மெய்கண்டார், காழி சிற்றம்பல நாடிகர், பழுதைக்கட்டி சம்பந்த முனிவர், சிவபுரம் ஞானப்பிரகாசர், சிவபுரம் தத்துவப்பிரகாசர், செட்டித்தெரு ஞானப்பிரகாசர். உமாபதிக்கு அடுத்தது 8 தலைமுறை 8 பேர் வந்து 9வதாக உபதேசம் கேட்டு அந்த பரம்பரை தொடர்ச்சியிலேயே நமக்கு வந்தவர் தருமையாதன குருமகா சன்னிதானமாகிய குரு ஞான சம்பந்தர். ஐயா சுரேஷ் ஆரூரன் ஐயா, என்ன உங்களுக்கு சந்தேகம் சொல்லுங்க பாப்போம். நீங்க சந்தேகம் இல்லைங்க, பேர்ல கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியம் வெளிப்படுத்துங்க. சந்தேகம் ஏதோ புரியல போல கிடைச்சேன். நல்லது நல்லது, ஒன்றும் தப்பு இல்லை, நல்லது. இப்படிதான் இந்த சந்தானம் இப்படிதான் வருகிறது. இன்றைக்கு உமாபதி சிவத்தினுடைய பரம்பரையில 7 பேருக்கு பிறகு 8வதாக குருஞான சம்பந்தர். குருஞான சம்பந்தருடைய பரம்பரையில அதற்கு அடுத்தது பாருங்க ஆனந்தபுர தேசிகர், சச்சிதானந்த தேசிகர், மாசிலாமண தேசிகர், ஞான சம்பந்த தேசிகர், திருஞான சம்பந்த தேசிகர், வரிசையாக வந்து
26வது சன்னிதானம் 27வது மகா சன்னிதானமாக நம்முடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய மாசிலாமணி தேசிய ஞானந்த பரமாச்சார சுவாமிகள் இருக்கின்றாங்க. அப்படி உமாசிவத்தின் மூலமாக இந்த பரம்பரை எங்கு சென்று விடுகிறது? பெருமானிடத்தை போய் நிறைவேறுகிறது. அதனாலதான் இந்த என்னதான் எவ்வளவு பேர் இன்றைக்கு குருநாதர்களாக இருந்தாலும் கூட கைலாய பரம்பரைக்கு இருக்கக்கூடிய மகத்துவம் என்னன்னா இந்த பரம்பரை தொடர்பு. அதனாலதான் அவர்களிடத்த ஞானம் மிகவும் பொழிந்து தோன்றுகிறது. சந்தானாச்சாரியர் என்று சொல்லி இவருடைய அதிஷ்டானங்கள்லாம் கூட இருக்கு. அடியன் கூட இன்றைக்கு கூட ஒரே நிமிஷம் இந்த உமாபசிவத்தினுடைய அதிஷ்டானம் சிதம்பரத்துல கொற்றங்குடி என்கின்ற கஷேத்திரத்தில் அமைந்திருக்கிறது. அதுக்கு உள்ளேயே பார்த்தீங்கன்னா பக்கத்துல அருணமச்சிவாயருடைய அதிஷ்டானம் இருக்கும். அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா அந்த வீதியினுடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா பழுதைக்கட்டி சம்பந்த பண்டாரத்தினுடைய அதிஷ்டானம் இருக்கும். இதெல்லாம் ஒரு இடத்துல பார்க்கலாம். அதே மாதிரி மறைஞான சம்பந்தர் அதிஷ்டானம் கங்களாஞ்சேரியில இருக்கு. நம்ம ஏற்கனவே நம்ம வகுப்புல காமிச்சிருக்கோம். நம்முடைய போற்றி மகளுடைய வகுப்புல கங்களாஞ்சேரியில இருக்கக்கூடிய மறைஞான சம்பந்தர் அதிஷ்டானம் நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. சரி, இப்போ இந்த பாடல இருக்க விளங்குச்சா? இந்த பரம்பரை செய்தி விளங்குச்சா? அடுத்த பாட்டுக்கு போலாமா? இருக்க சந்தேகம் இருக்கு அந்த பகுதி? சொல்லுங்க, சமசியமா சொல்லுங்க. ஐயா, படத்துல தட்சிணாமூர்த்தியா சுற்றி நான்கு முனிவர்கள் அந்த பரம்பரை அப்படி கொடுத்துருக்கீங்க. படம் ரொம்ப அருமையா இருக்கு. தட்சிணாமூர்த்தி தான் நந்தியம் சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் பண்ற காட்சி அது போட்டேன். அருமையான பட காட்சி. நன்றி நன்றி நன்றி. எடுத்து வச்சு சொல்லுங்க சேகரையா, சொல்லுங்க. இந்த பாட்டு இப்போ நீங்க தேவர் பிரான் வழக்கை சொல்லி நீங்க பாட்டு சொன்னீங்க. இந்த பாடல் அருவீங்க யாருங்க? இந்த பாட்டு பாடினது உமாவசிவம் தான். சிவபிரகாசம் தானே பாக்குறோம். அதுல உள்ள பாட்டு. ஓகே 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 ஓகே. சரி, இந்த நூல்ல உள்ள பாட்டுல பாத்துட்டு புத்தகத்துல இல்லையா? இந்த பாட்டு சிவபிரகாச பாட்டு தான். சிவபிரகாசல கட்டி கட்டியா தானே பாத்துட்டு இருக்கோம். சரி, அடுத்தது யாருக்கு சந்தேகம் இருக்கா? அடுத்த பாட்டு போலாமா? சரி, அடுத்தது இந்த சந்தானத்துல தன்னுடைய ஆச்சாரியன் யாரோ அவர் துதிக்கின்றார். பாரு திகழ பலர் சாமவேதம் மல்க பராசரமா முனிவரவு பயில ஞான சார்வதர வந்தருளி எமையாண்ட சைவ சிகாமணி மருத தலைவன் அந்தன் கார்மருவு பொழில்புடை சூழ் மதில் மீதே மதியம் கடவாமை நெடுங்கொடியின் கரந்தகையும் கடந்தை சீர்நிலவு மறைஞான சம்பந்தன் என்று திருவளரும் மலரடிகள் சொல்லி வைப்பாம் என்று சொல்கின்றார். தன்னுடைய ஆச்சாரியனாகிய மறைஞான சம்பந்தன் துதிக்கின்றார். இந்த மறைஞான சம்பந்தருக்கு இவருக்கும் என்ன தொடர்பு ஏற்பட்டது அப்படிங்கிறத நம்ம பலமுறை வகுப்புல சொல்லிக்கிறோம். எல்லாருக்கும் உலகறிந்த செய்தி தான். சந்தானாச்சாரிய சங்கராம புராண வரலாறு என்கின்ற நூல்ல இந்த சரித்திரம் வருகிறது. சந்தானாச்சாரியர்கள்ல உமாவிசிவம் அவர் திளைவாழந்திரங்கள்ல ஒருவர். நடராஜ பெருமானை துதித்து விட்டு ஒரு நாள் பல்லக்கில் தீவிட்டி மரியாதையோட வீட்டு இல்லத்துக்கு எழுந்தள்ளி கொண்டிருந்தார். இந்த நேரத்தில் அங்கே ஒரு திண்ணையிலே படுத்திருந்த மறைஞான சம்பந்தர் அவரை பார்த்து பட்டக்கட்டையில் பகர்வூடு ஏகுது காணீர் என்று சொன்னார். அதனை கேட்ட மாத்திரத்தை உபதேசம் விளங்கி அவர் ஓடி சென்று அவரிடத்தை விண்ணப்பம் செய்தார், எனக்கு இங்கே சிவஞான உபதேசம் செய்ய வேண்டும் என்று. உடனே அதை கேட்ட மறைஞான சம்பந்தர் அதை ஒன்றும் பதில் பேசாத போய் கொண்டே இருந்தார். அப்பொழுது அங்கே ஒரு இடத்துல நெசவாளர் தெரு, கைக்கோளர் தெரு. இந்த கைக்கோளர் தெருவில் நெசவு நூலுக்கு கேழ்வரகு கஞ்சினாலே பாவு நூத்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அங்கே சென்று இவர் சிவஞானி என்பதனாலே பசி வரும் பிரார்த்த தேகம் மாத்திரம் இருக்கு. அதனால பிரார்த்த தேகத்தினால் ஏற்படக்கூடிய பசி துன்பத்திற்காக அவர் அங்கிருந்த பேதம் பார்க்காது, குலப்பேதம் பார்க்காது அங்கு நூற்கப்பட்ட கஞ்சியை கையில வாங்கி வயிற்றுல இட்டார். அப்போ அவருடைய முழங்கை வழியாக வழிந்த அந்த கஞ்சி உஜிஷ்டம், ஆச்சாரியோட உஜிஷ்டமாக கருதி அதை உமாயேஸ்வரன் வாங்கி பருகினார். அதில் அவருடைய பக்கம் வழிபட்டு அவருக்கு முழு உபதேசம் கிடைத்தது என்று சரித்திரம்.
அப்படி மறைஞான சம்பந்தர் இவர் தில்லைவாழ்ந்தர்கள் மிக உயர்ந்தவர். ஆனாலும் இவர் அஷ்டசகஸ்ர பிராமணர் என்று சொல்கிறார்கள். அவர் கோயிலில் அந்த பிராமண புள்ள என்று சொல்கிறார்கள், எடுத்து கொடுக்கிறது அந்த பிராமண குலத்தை சேர்ந்து என்று சொல்கிறார்கள். அவரிடத்தை சென்று இவர் வாங்கி சாப்பிட்டாரே என்று சொல்லி அவர் ஜாதி பிரஷ்டம் பண்ணாங்கலாம் சரித்திரம் இருக்கு. அந்த ஆச்சாரியனை துதிக்கின்றார். தன்னுடைய ஆச்சாரியன் யாருங்கிறது நமக்கு காண்பிக்கிறார் பாருங்க. பாரதிகழ பல சாம வேதம் மல்க பராசரமா முனிவரவு பயில. அப்போ வள சாமவேத சாகை, சாமவேதத்தை பொதுவாக இது என்ன சாமவேதம் ஏன் சொல்லப்படுகிறதுனா, வேதத்தை காப்பாற்றுவதற்காக அந்த காலத்துல இருந்து இப்படி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்தணர்கள்ல பாத்தீங்கன்னா பல்வேறு பிரிவினர் இருப்பாங்க. அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேத சார்பு இருக்கும். அந்த ஒவ்வொரு வேதத்திலையும் சில பேர் சில சாகையை மட்டும்தான் ஓதி வருவாங்க. முழு வேதத்தையும் எல்லாரும் யாரும் படிக்க மாட்டாங்க. அப்போ அந்தந்த அந்தணர்கள் அந்தந்த அவங்க உங்களுடைய வேத சாகையை மட்டும்தான் ஓதி காப்பாற்றி வருவாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு, வேதத்தை சம்ரட்சணம் பண்ணுவதற்காக. அவ்வகையில இந்த மறைஞான சம்பந்தர் சாமவேதத்தை ஓதி வரக்கூடிய மரபை சேர்ந்தவர். அவருடைய குடும்பம் சாமவேத சார்புடைய குடும்பம் என்று புரிந்து கொள்ள முடியும். சாமவேதத்துக்கு 1000 சாகை உண்டுங்கிறாங்க. அப்போ 1000 பிரிவு அதை ஓதக்கூடிய அந்தரங்கள்ல புரிந்து கொள்ளலாம். சாகை 1000 உடையார் சாமம் ஓதுவது உடையார் வாகை நுந்துளி வீசும் வாழ்வொளி புத்தூர் உடாரேன்னு ஞானசம்பந்த தேவாரம். அப்படி சாமவேதம் மல்க பராசரமா முனிவரவு பயில. இது கோத்திரம், எந்த கோத்திரத்துல வந்தாரோ பராசர கோத்திரத்துல வந்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் காண்பித்திருக்கிறார். தன்னுடைய ஆச்சாரியன் அடையாளம் காட்டுறார். ஆச்சாரியன் யாரு அப்படிங்கிறது. ஏன்னா சைவத்துல மறைஞான சம்பந்தர் இருக்கிற பேர்ல பல பேர் இருக்கிறாங்க. அதனால இந்த மறைஞான சம்பந்தர் யார் அப்படிங்கிறத எடுத்து காமிக்கிறார். பராசர முனிமரபு பயில ஞான சார்பு தர வந்தருளி. எனக்கு ஞானம் கொடுப்பதற்காக எமையாண்ட சைவ சிகாமணி மருதத் தலைவன். இந்த மருதத் தலைவன் என்பது மருதூர் என்ற ஊரை குறிக்குது. இது பெண்ணாகடத்துக்கு அருகில் இருக்குது. அதனால பெண்ணாகடத்தையும் சொல்லி மருதத்தையும் கொடுக்கின்றார். மருதத் தலைவன் அந்தன் கார்வரவு பொழில்பொடி சொல் மதின் மீதே மதியம் கடவாமை எடுங்குடியின் கரந்தகையும் கடந்தை. கடந்தை என்பது பெண்ணாகடம், பெண் ஆ கடம். இது மூன்று வழிபட்டதுனாலே தசத்திரத்துக்கு பெண்ணாகடம்னு பேர். இந்த பெண் என்பது ரம்பை குறிக்குது, தேவலோக பெண். பெண் ஆ ஆ என்பது காமதேனு, கடம் என்பது யானை, பெண்ணாகடம். இந்த பெண்ணாகடம் கஷேத்திரமே ரொம்ப அற்புதமான கஷேத்திரம். அங்குதான் பழைய தூங்கானை மடம் இருக்கு. கோயிலே பார்த்தீங்கன்னா தூங்கானை மடமாக இருக்கும். ஒடுங்கும் பிணி பிறவி கேடன்று இவை உடைத்தாய வாழ்க்கை ஒழிய தவம் அடங்கும் இடங்கருதி நின்றீர் எல்லாம் அடிகளடி நீழற்கு ஆளா வண்ணம் கிடங்கும் மதிலும் சூழாவி எங்கும் கெழுமனைகள் தோறும் மறையின் ஒளி அப்படின்னு எடுக்கிறாங்க ஞானசம்பந்தர். தூங்கானை மாடம் தொழுமின்களே, அழகான பதியும். தூங்கானை மாடம் ரொம்ப விசித்திரமா இருக்கு அந்த கோயில்ல. இதுவரை எங்கேயும் பார்க்க முடியாத அளவுக்கு 4 கர்ப்பரகத்தினுடைய 4 பக்கத்திலையும் சுவாமி தரிசனம் பண்ணக்கூடிய அளவுக்கு திறப்பு இருக்கக்கூடிய கோயில். ரொம்ப அழகான மாடம் அமைந்த கோயில் தூங்கானை மாடம் பேரு. யானை தூங்கி படுத்ததுன்னா பின்பக்கத்துல எப்படி இருக்கும் அது மாதிரி கஜபிருஷ்டமாக அமைந்த அமைப்பு. அது கடந்தை. அது சுத்தி என்ன இருக்குது? மதில். எப்படி நிலா செல்ல முடியாத அளவுக்கு மதில். கார்மரவு பொழில்புடை சூழ் மதின் மீதே மதியம் கடவாமை நெடுங்கொடியின் கரம் தகை. நெடுங்கொடியின் கரம் தகை. அப்போ அந்த மதில், அந்த மதில் மேல கட்டப்பட்டிருக்க கொடி இப்படி அசையிறது நிலாவை வரவிடாத அளவுக்கு தடுக்கிற அளவுக்கு இருக்குதாமா. பெயர்பட்ட அழகு பொருந்திய கடந்தை. அந்த கடந்தை என்கிற பெண்ணாடத்துல அவதரித்தவர் சீர்நிலவு மறைஞான சம்பந்தன். எந்தை திருவளரும் வளரடிகள் சென்னி வைப்பான் என்று சொல்லுகின்றார் இந்த பாடலில். மறைஞான சம்பந்தருக்கு இருக்கின்றேன்னு சொல்லி தன்னுடைய ஆச்சாரியனுக்கு இருக்கின்றார். இந்த மறைஞான சம்பந்தருக்கு தான் நெஞ்சு விடுதூது என்ற நூல் பண்ணியிருக்கிறார். இந்த மறைஞான சம்பந்தரை துதித்து தான் போற்றி பகருடை என்கிற நூலும் பண்ணியிருக்கின்றார். விளங்குச்சு அந்த பாட்டு? சந்தேகம் இருக்காது இருக்காது. சரி, அடுத்தது முக்கியமான பாட்டு
இந்த நூல் எதற்காக வந்தது என்பதை சொல்லுகின்றார். கீழே கொழு பாருங்க என்ன சொல்லியிருக்கு. மன்னிய ஒரு பொருள் வடிவு கொண்டிருப்பதும் சென்னியின் வைத்த தேசிகன் வணக்கம் என்று சொல்லியிருக்கிறார். கீழே அந்த கொழுவுல மன்னிய ஒரு பொருள் வடிவு கொண்டு, ஒரு பொருள் வடிவு கொண்டுன்னா பெருமானுடைய வடிவத்திலே வந்த தேசிகன், இருப்பதம் சென்னியில் வைத்த தேசிகன், திருவடி சூட்டிய தேசிகனுடைய வணக்கம் என்று கீழே சொல்லியிருக்கிறார். அடுத்தது பார்க்கக்கூடிய நூல் பாருங்க. வலம்பையில் நூலின் மதிப்புடன் வகுத்து விளம்புறு பொருளின் மேன்மையை விரித்தது. இந்த நூல் எதற்காக, இந்த பாட்டு எதுக்காக இருக்குன்னா நூலுடைய பொருள் என்ன, நூல் எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறத இந்த பாடலில் தான் உமாதிசம் விளக்குகின்றார் என்று குருவில் சொல்லியிருக்கிறார். காவை அம்பலவான தம்புரான். சொல்லுங்க ஜீவிதாமா சொல்லுங்க. கொழு என்பது இந்த நூலுக்கு அந்த ஒவ்வொரு பாடலுடைய நோக்கம் என்ன, பொருள் என்ன அப்படிங்கிறத விளக்குவதற்கு எழுந்த ஒரு சின்ன பாடல் வடிவம். இதை சிவபிரகாசத்துக்கு பண்ணியவர் காவை அம்பலவானம் தம்புரான் என்பவர். அவர் தான் கொழு. ஒவ்வொரு பாட்டுக்கும் இந்த பாட்டு எதற்கு எழுந்திருக்கு, இந்த பாட்டுடைய மைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லி பாடியிருக்காரு. அதையும் சேர்த்து நம்ம பார்த்துட்டு போகிறோம் இந்த தடவை. இது ஏற்கனவே நம்ம தொடக்க வகுப்புலி சொன்னனே இதை. சரி சொல்லுங்க கோணகுரணையா சொல்லுங்க. கொழுனா கொழுங்கிறது ஒரு பாட்டு பாடல்னு அர்த்தம். கொழுனா திருக்கோவையாருக்கும் இருக்கு அதே மாதிரி கொழு இருக்கு. திருக்கோவையார்ல ஒவ்வொரு பாட்டுக்கும் கொழு இருக்கும் அதே மாதிரி. அந்த அந்த பாட்டுல என்ன இருக்கு எக்ஸாக்டா அப்படிங்கிறது சின்னதான் குறிச்சிட்டு போறது. அது கொழுனா பற்றுன்னு அர்த்தம். இந்த கொழு கொம்புனா பற்று கொம்பு. செடியெல்லாம் கொடி படறதுக்காக வச்சுக்கிறோம்ல, அந்த கொடிக்கு பேர் கொழு கொம்பு, இந்த கம்புக்கு பேர் கொழு கொம்பு. நன்றி. அப்ப அடுத்த பாட்டு நூலுடைய நோக்கம் என்னங்கிறத சொல்லுது. புறச்சமயத்தவர்க்கு இருளாய் அகச்சமயத்து ஒளியாய் புகழ் அளவைக்கு அளவாகி பொற்பொனி போல் அபேத புறப்பிளதாய் இருள்வெளி போல் பேதமும் சொற்பொருள் போல் பேதாபேதமும் இன்றி பெருநூல் சொன்ன அறத்தினால் விளைவதாய் உடல் உயிர்கண் அருக்கண் அறிவொளி போல் விரிவரும் அத்துவிதமாகும் சிறப்பினதாய் வேதாந்த தெளிவாம் செய்வ சித்தாந்தத்திறன் இங்கு தெரிக்கொள்றான். இந்த நூல், இந்த பாட்டு சைவ சித்தாந்தம் படிக்கிறவங்க அத்தனை பேருக்கும் பொருள் முக்கியமா தெரிஞ்சிருக்க வேண்டிய பாட்டு. ஏன்னா எத்தனையோ தடவை இந்த பாடல் சிவபிரகாசில சென்னை நிலையத்துல நிறைய தடவை நடத்திருக்கேன். மாணவர்கள்ட்ட கேட்கும் பொழுது நம்ம வேதாந்தியா சித்தாந்தியான்னு கேட்டால் எல்லாரும் திரும்ப சித்தாந்திம்பாங்க. வேதாந்தம்னா வேற ஏதோ அப்படின்னு எடுத்து கொண்டிருப்பாங்க. வேற யாரோ வேதாந்திகள், சங்கரபடத்தை சேர்ந்தவங்கலாம் தான் வேதாந்திகள் அப்படின்லாம் சொல்லி கொண்டிருப்பாங்க. இப்போ நாம என்னன்னா நாம சித்தாந்திகள், வேதாந்திற்கு மாற்றானவர்கள்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. நாமத்தான் வேதாந்திகள், நாமளும் தான் வேதாந்திகள் அப்படின்னு தான் அர்த்தம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த பாடல் தான் பல தடவை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த சைவ சித்தாந்தம் என்பது யார் யாருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லுகின்றார். புறச்சமயத்துவருக்கு இருளாய் அகச்சமயத்து ஒளியா என்று சொல்லுகின்றார். இந்த புறச்சமயம்னா என்ன? முதல்ல இந்த கீழே உள்ள ஸ்லைடில் இந்த படத்தை பார்த்தீங்களா? கீழே உள்ள ஸ்லைடில் ஒரு படம் போட்டிருக்கேன். இந்த படத்தை பார்த்தீங்களா? இந்த படத்தை பத்தி யாருமே கேள்வி கேட்கவே இல்லை. இந்த படம் ஏது எங்கிருந்து எடுத்தீங்கன்னு இல்ல, மற்ற படத்துல கேட்கறதை விட இந்த படம் இந்த காட்சி பொதுவா எல்லாரும் கதையா சொல்லிதான் கேட்டிருப்பாங்க. ஆனா படமா யாருமே எங்கேயும் ஓவியமா எங்கேயும் பார்த்தது இல்லை. சுதை வேலையில ஒரு கோயிலுடைய மேல இருக்கு. இது எங்க இருக்குன்னு யாருமே யாராவது கேட்பீங்கன்னு நினைச்சா யாருமே கேட்கவே இல்லை. பற்றான்குடியில இருக்கா இது? பற்றான்குடியில இல்லை. இது எங்க இருக்குன்னா சிதம்பரத்துல ஞானப்பிரகாச விநாயகர் கோயில் என்ற ஒரு கோயில், விநாயகர் கோயில் தெரு ஒன்று போகும். அது என்ன, பச்சைப்பா ஸ்கூலுக்கு முன்னாடி நம்ம சன்னதி வீதியில ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். அந்த பிள்ளையார் கோயில் ரோட்லயே பார்க்கலாம். ரோட்ல ஒரு பிள்ளையார் கோயில், மேற்கு பார்த்த பிள்ளையார் கோயில் இருக்கும். அந்த பிள்ளையார் கோயில் மேல இந்த சுதைவேலை வச்சிருக்கிறாங்க. ஏன் இது அங்க வச்சிருக்கிறாங்கன்னா அந்த தெருவு தான் இந்த சம்பவம் நிகழ்ந்த தெரு. அந்த தெருவில் போகும்பொழுது தான் இந்த நெசவாளர்கள்ட்ட பாவு வாங்கி
அவர் சாப்பிட்டாரு. அதை கேட்டு உமாயுஷம் பண்ணாருங்கிறதுனால அந்த தெருவுடைய முனையில் அமைந்திருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் இந்த சுதை வேலை வச்சிருக்கிறாங்க. ஆனால் இது சிதம்பரத்தில் உள்ளவங்க எல்லாருக்குமே தெரியுமான்னு கூட தெரியல. நாம் அங்கே பஸ் நிற்கும் போது ஒரு தடவை 2 3 தடவை அதை பார்த்துருந்தோம். அப்புறம் தான் விசாரிச்ச போது இந்த தெருவு தான் அது. சரி சரி. அதனால அடுத்த முறை போனீங்கன்னா நீங்க அதெல்லாம் பாருங்க. எங்க இருக்கு சிதம்பரத்துல சன்னதி, அதாவது சிதம்பரத்துல தெற்கு வீதி சன்னதி வீதியில இருக்கக்கூடிய விநாயகர் கோயில் பார்க்கலாம். சரி, இந்த 3 பேர்ல யாராவது கூப்பிடுங்க. இந்த படத்துல இருந்து தெளிவா இருக்கு. நெசவாளர் கூழ் வார்க்கிறாரு. அந்த கூழை வாங்குறவர் மணஞான சம்பந்தர். அவர் முட்டியில ஒழியக்கூடிய அந்த கூழை சாப்பிட்றவர் உமாயுஷம். சிறப்பை உண்மையாலுமே இதெல்லாம் காண கிடைக்காத அறிவு. நன்றி. சரி, நன்றி. சில புறச்சமயத்தார் என்பவர்கள் இவர்கள் வேதத்தை ஏற்று கடவுள் உண்மையையும் கடவுள் உயிரில் இருந்து வேறானவர் என்பதையும் உணராதவரும் கடவுள் சிவன் என்றும் உணராதவர் என்று சொல்லியிருக்கேன். அதெல்லாம் வேதத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள்லாம் புறப்புற சமயத்தார் என்று நாம் சொல்லுகின்றோம். அதுல புறச்சமயத்தார்னா வேதத்தை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனா வேதத்துல உள்ள பொருள் என்ன சொல்லுகிறது, வேதத்தில் உள்ள பொருள் என்ன அப்படிங்கிறதுல இவர்களுக்கு வெவ்வேறு கருத்து இருக்கு. அதுல வேதத்தை ஏற்றுக்கொண்டு கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அதாவது வேதத்தை ஏற்றுக்கிறேன், எற்கஜு சாம அதனோட வேதங்கள் எல்லாம் படிப்பேன், ஆனா வேதத்துல கடவுள்னு ஒரு பொருள் இருக்குங்கிறத என்னால ஒத்துக்க முடியாது, உலகத்திற்கு கர்த்தா தேவை என்பதை ஒத்துக்கொள்ள முடியாது அப்படிங்கிறவங்க. அது யார் யார் அப்படின்னா மொத்தம் 6 சமயம்னு சொல்லப்படுகிறது. இந்த 6 சமயத்துல முதல் 5 பேர் கடவுள் என்று ஒரு பொருள் இருப்பதை ஒத்துக்கொள்ளாதவர்கள். அது யார் யாருன்னா சாங்கியர், யோகர், நையாயிகர், நியாயவாதிகள், தர்க்கவாதிகள், அப்புறம் வைசேடிகர்கள், அப்புறம் பூர்வ மீமாம்சகர்கள், உத்தர மீமாம்சகர்கள். இந்த 6 பேரும் வேதத்தை ஏற்றுக்கொண்ட முக்கியமான 6 பிரிவினர். இந்த 6 பிரிவினர்ல முதல் 5 பேர் வேதத்தை ஏற்றுக்கல, கடவுள்னு ஒரு பொருள் இருப்பதுல உயிர் இருக்கு, உலகம் இருக்கு, இது 2 மட்டும் தான் ஏற்றுக்கிறாங்க. உயிர்ல இருந்து உலகம் உண்டானது என்றும் உலகத்திலிருந்து உயிர் உண்டானது என்றும் பல கொள்கைகளை சொல்கிறாங்க. ஆனா கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறது அவங்க எல்லாம் ஒத்துக்கல. அதனால வேதத்தை ஏற்றுக்கிறாங்க, ஆனா கடவுள் உண்மையை ஏற்றுக்கல. அப்புறம் கடவுள் சில பேர் என்ன பண்றாங்க, கடவுள் இருக்குங்கிறத ஏத்துக்கிறாங்க, ஆனா அந்த உயிரே தான் கடவுள் என்று சொல்றாங்க. இவங்களாம் தான் வேதாந்திகள் என்று சொல்லக்கூடியவர்கள்ல முக்கியமாக உத்தர மீமாம்சகம். அதாவது இன்றைக்கு வேதாந்தம் என்று சொல்வது பார்த்தீங்கன்னா கடவுள் இருக்குன்னு ஏத்துக்கிற தரப்பு. இந்த 6 பேர்ல கடவுள் இருக்குன்னு ஏத்துக்கிற தரப்புக்கு பேர் வேதாந்தம். அது உபனிஷத்தை கொள்கிறது. உபனிஷத்துங்கிறது வேதத்தினுடைய இறுதி பகுதி, மறை ஈறு என்று இந்த மணிவாசகர் சொல்றார். இந்த உபனிஷத்தை ஏத்துக்கிறவங்க கடவுள் இருக்குங்கிற ஏத்துக்கிறாங்க, ஆனா அந்த கடவுள் உயிர் தான் கடவுள் என்று சொல்கிறவங்க இந்த வேதாந்திகள் சொல்லுகின்றோம். இது யாருன்னா பிரம்மசூத்திரத்தை மைய நூலாக கொண்டவர்கள். அப்பனா யார் யாரு? சங்கரர், மத்துவர், ராமானுஜர். இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா கடவுள் இருக்குன்னு ஏற்றுக்கிட்டாலும் அந்த கடவுள் உயிர் தான் அல்லது உயிர் தான் கடவுள் என்கின்ற கொள்கையை ஏற்றுக்கிறாங்க. அடுத்தது கடவுள் சிவன் என்று ஏற்றுக்கொள்ளாதவங்க. கடவுளை ஏற்றுக்கிட்டோம், இந்த கடவுள் நாராயணன் என்று ஏற்றுக்கிறாங்களே தவிர்த்து சிவன் என்று ஏற்றுக்காதவங்க. இப்போ அவங்க எல்லாருமே புறச்சமயத்தார் என்று சொல்லுகின்றோம். அப்போ இந்த புறச்சமயத்தார்னா யாரு? பிரம்மசூத்திரத்தை பாஷ்யமா பிரம்மசூத்திரத்தை முக்கிய நூலாக ஏற்றுக்கொள்கிறவர்கள் வகையில முக்கியமாக இந்த 3 சமயத்தார் யார் யாரு? சங்கர மதம், ராமானுஜ மதம், மத்துவ மதம். இந்த 3 மதமும் பார்த்தீங்கன்னா கடவுள் இருக்குன்னு ஏற்றுக்கிறாங்க, ஆனால் கடவுள் சிவன் ஏற்றுக்கொள்வதில்லை. மிக முக்கியமாக கடவுள் உயிர் தான் என்பதை ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். அதனால இந்த 3 நூல்களுக்குமே முக்கியமாக 3 நூல் பிரதானமான பிரமாணமா இருக்கும். அது என்னன்னு யாராலும் சொல்ல முடியுமா? இங்க 3 பேருக்கும் முக்கியமான பிரதானமான 3 நூல் முக்கிய நூல். காமனா 3 பேருமே ஒரே நூலை எடுத்துக்கிறாங்க. அது என்னென்ன நூல் யாராவது சொல்ல முடியுமா? பகவத்கீதை, பிரம்மசூத்திரம், உபனிஷத். ரைட், வெரி குட், வெரி குட், வெரி குட். 3த்துக்கும் சேர்த்து இருக்கிற பேர் என்ன?
வெரி குட். இது ஆன்சர் கரெக்ட். ரைட். பிரஸ்தானத்திரயம். வெரி குட். பிரஸ்தானத்ரயம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த 3 நூல்களையும் முக்கிய பிரமாணமாக கொண்டிருக்கக்கூடிய இந்த 3 சமயங்களை தான் புறச்சமயத்தார் என்று சொல்கின்றோம். இவர்களுக்கு இருள், சைவ சித்தாந்தம் இருட்ட போல தெரியாம இருக்கு. அடுத்தது அகச்சமயத்து ஒளியாய். அகச்சமயத்தார் யாருன்னா, கடவுளும் பதியும் சுத்தபத்த நிலைகளிலும் அத்வைதம் என்று உலகம் சத்காரியத்தால் உண்டானது, இதனை உணரவிடாத தடுக்கும் பாசம் ஆணவம் என்றும் புரியாதவர்னு எழுதியிருக்கார். அதாவது கடவுள் இருக்காருங்கிறத ஏற்றுக்கிட்டாச்சு. ஆனா அந்த கடவுள் சுத்த நிலையிலே உயிருக்கு அத்வைதமா தான் இருக்கார், சகல நிலையிலும் கடவுளுக்கு அத்வைதமா தான் இருக்கார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்காதவங்க. ரெண்டாவது, உலகம் சத்தினுடைய காரியம், உலக இறைவனால செய்யப்படுகிறது, மாயை முதல் பொருளாக கொண்டு அப்படிங்கிறத ஏற்றுக்காதவங்க. அப்புறம் இந்த உண்மைகளெல்லாம் புரிந்து கொள்ளாம உயிர் தவிக்கிறதுக்கு காரணம் ஆணவமலம் என்கின்ற பாசம், இதை ஏற்றுக்கொள்ளாதவங்க. இதுல காமனா பாத்தீங்கன்னா கீழே உள்ள புறச்சமயத்தாருக்கும் இந்த கண்டிஷன்ஸும் கிடையாது. அதாவது இந்த புறச்சமயத்தார்ல சங்கர மதம், ராமானுஜ மதம், மத்வ மதம், இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த உயிரும் கடவுளும் எப்படி அத்வைதப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுல பல்வேறு கருத்து வேறுபாடு உடையவர்களாக இருக்கிறாங்க. சரி, அது பின்னாடி விளக்கம். அதே மாதிரிதான் இந்த அகச்சமயத்தில் உள்ளவங்களும் உயிரும் கடவுளும் அத்வைதமா இல்லையா அப்படிங்கிறத பத்தி பேசும் பொழுது பிரச்சனையா இருக்கு. அவங்களுக்கு ஒழுங்கான கருத்து தெரியல. அடுத்தது சத்காரியம், கடவுளை சிவபெருமானே உலகமா மாறியிருக்கார் அல்லது சிவபெருமானே உயிரா மாறியிருக்கார் என்கின்ற கொள்கையுடையவங்க. இவங்கெல்லாம் ஆகமத்தை ஏற்றுக்கொண்டே இதை பேசுறாங்க. அதுதான் பிரச்சனை. அதனால அகச்சமயத்தார்னு பேரு. மிக முக்கியமாக இவங்க யாருக்குமே ஆணவமலம் என்கின்ற ஒரு கொள்கை கிடையாது. அது கீழே உள்ளவங்களும் சரிதான், புறச்சமயத்தாரையும் சரி, இங்க இருக்க அகச்சமயத்தாரும் சரி, ரெண்டு பேரும் சேர்த்து பார்த்தோம்னா ரெண்டு பேருக்குமே காமனா என்ன ஒரு ஒற்றுமை இருக்குன்னா, இவங்க யாருமே ஆணவமலம் என்கின்ற கொள்கையே ஒத்துக்கல. ஆணவமலம்னா என்ன அப்படிங்கிறது சைவாகமத்துல முக்கியமா மேகண்ட சமயம் தான் ரொம்ப அழகா பேசுகிறது. நம்மளுடைய சைவ சித்தாந்தம் தான் ஆணவமலம்னு ஒரு பொருள் இருக்கிறத, ஆணவமலத்துல இயல்பு என்ன அப்படிங்கிறது ரிவா பேசுகிறது. அதனால இவர்களுக்கு ஒளி என்னன்னு அர்த்தம், கீழே இருக்கிறவன் புறச்சமயத்தான், அவன் எந்த நிலையிலும் இவனுக்கு லைட்டே இருட்டாத்தான் இருக்கு. எப்படி கோட்டான போலங்கிறார் இந்த திருக்குறள் அழகா இருக்கு. திருவருட்பயன்ல அல்லூரிலே காணும்னு அல்லாதாருக்குன்னு ஒரு பாட்டு இருக்கு. இன்னொரு பாட்டு கூகை கோட்டானுக்கு பாத்தீங்கன்னா பகல் பொழுது சூரியன் கூட இருட்டாத்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு திருக்குறள் சொல்லிட்டேன். சரி, நல்ல பாட்டு நினைக்கிறேன். யாருக்கா ராம இருக்கு அந்த பாட்டு? திருவருட்பயன்ல ஊமன்கண் மிக இருளே அப்படின்னு பாட்டு. ஊமன்கண் மிக இருளே அப்படின்னு உமாவசியத்துடைய கருத்து. ஊமன்னா கோட்டான். கோட்டான் இருக்கே, அதற்கு சூரியன் பாத்தீங்கன்னா இருட்டாதான் தெரியும். அதே மாதிரி அந்த புறச்சமயத்தார்களுக்கெல்லாம் சைவ சித்தாந்த உண்மை இருட்டு போல நல்ல பொய் நெறி என்று சொல்லும்படியாக இருக்கு. அதனால புறச்சமயத்தவருக்கு இருளாயினார். அகச்சமயத்து ஒளியாயின்னு அர்த்தம், உங்களுக்கு சிறிது விளக்கம் தான் இல்லாம இருக்கு. அப்போ அவர்களுக்கு வெளிச்சமாக இருப்பது சைவ சித்தாந்தம். அதனால அகச்சமயத்து ஒளியாயினார். அடுத்தது புகழ் அளவை களவாகினார். சைவ சித்தாந்தம் அடிப்படையிலே 3 அளவைகளை கொள்ளுகிறது. அது என்னென்ன அளவை யாராவது சொல்லுங்க. கீழே 2 கேள்வி பதில் சொன்னீங்களா? அவங்க எல்லாம் வேற யாராவது ட்ரை பண்ணுங்க. ஆர்த்திமா, ராஜேஷ் கண்ணா ஐயா எல்லாம் பதில் சொல்லுங்க. வேற யாராவது? வெரி குட். காண்டல், கருதல், உரை என்று சொல்லக்கூடியதாக 3 அளவைகளை சைவ சமயம் எடுத்துக் கொள்கிறது. இதுல காண்டல் அளவை என்பது பிரத்யக்ஷ பிரமாணம். இது உயிரை சுவாமி தரிசிக்கவே முடியாது. எப்போ? உணர்வு அசத்து, இந்த பொறிபுலன்களுக்கு உட்பட்ட கருவியினாலே சுவாமியை தரிசிக்க முடியாது. ஆனா பிரத்யக்ஷ பிரமாணத்தினாலே அடுத்தவருக்கு ஸ்தாபிக்க முடியாது. அதே மாதிரி ஒரே பிரமாணம் அடுத்தவருக்கு ஸ்தாபிக்க முடியாது. அது நாம தான் நம்புவோம். அப்போ 2 பேரும் காமனாக ஏற்றுக்கொண்ட, பொதுவாக ஏற்றுக்கொண்ட ஒரு பொருளை வைத்து அதன் மூலமாக ஒரு உண்மையை ஸ்தாபிப்பதற்கு கருதல் அளவை என்று பெயர். அதோ தூரத்துல புகை தெரியுதா, அப்ப அங்க என்ன இருக்கும்? கண்டிப்பா நெருப்பு இருக்கும். அதை யாருமே ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், யாரும் மறுக்க முடியாது. அப்போ இப்படிப்பட்ட கருதல் அளவை மூலமாக இறைவனை காட்டுவது, அப்படிதான் இந்த சைவ சித்தாந்தம் தொடங்குது. அதனாலதான் மேகண்ட தேவநாயனாரும் முதல் சூத்திரத்தையே கருதல் அளவையில தான் ஸ்தாபிக்கிறார். புகழ் அளவை களவாகி, இறைவன் வாக்கு மனாதீதன் ஆதலினால் காட்சி அளவைக்கு புலப்படார். ஒரே அளவை பரமக்கத்திற்கு பொருந்தாது. ஆகையால் அனுமானபூர்வமாக தர்க்கவாதத்தில் ஒருவாறு
பரபக்கத்திற்குள் சாதிக்க முடிந்ததாக அப்படின்னு இதை எழுதியிருக்கேன். பரபக்கத்தில் உள்ளவங்களை காட்டுவதற்கு இந்த அளவை கலவையாகவும் சுவாமி இருக்கின்றார் என்பதையும் இந்த காட்ட போறோம் அப்படிங்கிற சொல்லியிருந்தார். அப்போ இதுல என்னென்ன சாதிக்க போறோம்? பொற்பணி போல் அபேத பொறப்பலதாய் இருள்வழி போல் பேதமும் சொற்பொருள் போல் பேதாபேதமும் இன்றி பெருநூல் சொன்ன அறத்தினால் விளைவதாய் அப்படின்னார். அதுல பெருநூல்ங்கிறது வேதம். ஏற்கனவே கீழே சொல்லிட்டு பாருங்க. பிரம்மசூத்திரத்துல பாஷ்ய சமயங்களாகிய சங்கர சமயம், மத்வ சமயம், இஷ்டாத்வைத சமயம், இந்த 3 சமயங்களை பத்தி தான் மிக முக்கியமாக பேசுகிறோம். அவங்களுடைய கொள்கை என்ன அப்படிங்கிறத கீழே சாமி சொல்லியிருக்கார். அதை இங்க பார்க்கிறோம். சங்கருடைய அத்வைதம், அதாவது வேதம் சொல்லக்கூடிய அத்வைதம் என்கின்ற சொல் என்ன சொல்ல, அதுக்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறத விளக்கிறதுக்கு தான் இந்த சமயங்களே வந்திருக்கு. ஏன்னா பிரம்மசூத்திரம் அப்படிங்கிறது வியாசர் பண்ணியது. வியாசர் பிரம்மசூத்திரம் பண்ணும் பொழுது அதற்கு விளக்கம் பண்ணுகிறார்கள் 3 பேர். சங்கரர் ஒரு வகையில அந்த அத்வைதத்துக்கு விளக்கம் பண்ணுகிறார். என்ன விளக்கம் பண்ணுகிறார்? அடிப்படையிலே ஒரே பொருள் தான் உலகத்துல இருக்கு, அது எங்கேயுமே பேதப்பட்டே நிக்கல, அதாவது உயிர்கள் என்ற ஒரு பொருளே உலகத்துல கிடையாது, அதனால அது இருப்பதாக அந்த பொருள் தான் கற்பனை பண்ணிக்குது. யாரு? அந்த பிரம்மமாகிய பொருளே அது கற்பனை பண்ணிக்குது. அதனால அது தனிப்பொருள் தான். என்னைக்கும் பிரம்மம் என்பது தனிப்பொருள் தான், அது என்னைக்குமே அத்வைதப்பட்டு தான் நிற்கிது கேவலத்திலேயே. கேவலம்னா தனிமைன்னு அர்த்தம். அல்லது கேவலாத்விதம் என்று சொல்லுகிறார். அது வேதத்தில் சொல்லப்பட்ட அத்விதம்ங்கிற சொல்லுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது பிரம்மம் ஒரு தனிப்பொருள் தான், அதனால அது கேவலாத்விதம் என்கின்ற வார்த்தையினால விளக்குகின்றார் சங்கரா. அடிப்படையில் என்ன சொல்லுகின்றார்? அபேதம்ங்கிறார். அபேதம்னா பேதமே கிடையாது. பிரம்மத்திற்கும் வேறு பொருள் ஒரு பொருள் இருந்தால் தானே பேதம். பிரம்மம் மாத்திரம்தான் உலகத்தில் இருக்குங்கிறார். அதாவது பிரம்மத்திற்கும் பசுவிற்கும் வேறுபாடு இல்லை, பிரம்மம் மட்டுமே உலகத்தில் உள்ளது. அது வியாவகாரிகத்தில் அனிர்வசனீயமாகிய மாயையால் உலகம் இருப்பதாக விவர்த்தனமாக காணுகிறது அப்படின்னு விளக்குகின்றார். இந்த வியாவகாரிகம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளுடைய சமயத்தை பொறுத்தளவுக்கு சகல நிலை. நம்ம சகலம்னு சொல்றோம் இல்லையா, இந்த கரிகரங்களோடு கூடி இந்த உலகத்தில் வாழ்ற நிலைக்கு. இதற்கு இந்த பிரம்மசூத்திர சமயங்களுக்கு வியாவகாரிகம்னு பேர், அல்லது விவகாரம்னு சொல்லுவாங்க. நம்மளோட பெத்த நிலை அப்படிங்கிறதுக்கு சகல நிலைன்னு பேரு, அது விவகாரிகம்னு சொல்லுவோம். முத்தி நிலைய இவங்க பரமார்த்திகம்னு சொல்லுவாங்க. இது முதல்ல விளங்குச்சல் இருக்கும். வியாவகாரிகம்னா என்ன, பரமார்த்திகம்னா என்ன விளங்குச்சா? எதை பத்தி பேசிக்கலாம் இருக்க புரியுதா? முதல்ல அது சிக்கல் கண்டென்ஸா கரெக்டா வருதா எல்லாருக்கும், இல்ல எதுக்குதான் இப்படி வருது? நிறைய டைம் ஒரு இல்லையே, எனக்கு எல்லாரும் கரெக்டா தான் இருக்கப்படதான் இருக்கு. சரியா தான் வருது. நன்றி. டிவைஸ் செக் பண்ணுங்க ஐயா. டிவைஸ்லயே சிக்னல் கரெக்டா இருந்தாலும் டிவைஸ். ஆமா சரி சரிங்க, சரி பண்ணு. இந்த ஞாபகம் சொல்லியிருந்தீங்க இல்லையா, அந்த இடத்துல இருந்து இன்னொரு மட்டும் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, சகல நிலைன்னு நாம சொல்ற இந்த வார்த்தைக்கு, விரைவில் இருக்கக்கூடிய இந்த நிலைக்கு நாம சகல நிலைன்னு சொல்றோம் சைவ சித்தாந்தத்துல. இதே இந்த நிலைக்கு இந்த பிரம்மசூத்திர சமயங்கள் பயன்படுத்துற வார்த்தை வியாபகாரிகம் அப்படிங்கிறது எழுதிக்கிங்க. இவங்க நீங்க பிரம்மசூத்திர சமயங்களுடைய நூல்கள் ஏதாவது படிச்சீங்கன்னா இவங்க வியாபகாரிகத்திலையும் பரமார்த்திகத்திலையும் மாறி 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 சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது நமக்கு வியாபாரிகம்னா என்னன்னு தெரியாது. அப்ப வியாபகாரிகம்னா என்னன்னா சகல நிலை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பரமார்த்திகம்னா முத்தி நிலை, அதாவது ஜீவன் முத்த நிலை. அதுக்கான வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன், கீவேர்டு. விளங்குச்சா? மற்றவங்களுக்குலாம் இது எதுக்காக இந்த வார்த்தை பேசணும்னு புரிஞ்சுதா? சரி. இப்போ இந்த சங்கரர் என்ன சொல்லுகின்றார்? என்ன ராமசாமி, என்ன ட்ரை டு ரீகனெக்ட் பண்ணுங்க? என்னது ராமசாமியா? எனக்கு சொல்றேன்னு நினைக்கிறேன். திருப்பி டிஸ்கிரைப் பண்ணி கனெக்ட் பண்ணுறது ரொம்ப நேரமா பாடுபடுறையா. 10 நிமிஷம் கேட்டது திருப்பி டிஸ்கிரைட் ஆகுது, 10 நிமிஷம் வருது டிஸ்கிரைட் ஆகுது. என்னோட நெட்வொர்க் ஆனா ஃபைபர் நெட் தான் யூஸ் பண்றேன், கொஞ்ச நாளா இருக்கு. அப்புறம் டிவைஸ் செக் பண்ணுங்க. டிவைஸ்ல பிரச்சனை இருந்தாலும் அப்படி இருக்குங்க. சிக்னல் கரெக்டா இருந்து டிவைஸ் நீங்க யூஸ் பண்ற மொபைலோ இல்ல வேற ஏதோ அதுல பிரச்சனை இருந்தாலும் இருக்கும். சரி, நன்றி. நான் மாத்துறேன்.
எக்ஸ்பிளைன் கண்டிப்பா பண்ணலாம். அப்போ அபேதம் எங்களுக்குலாம் சரியாதான் இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றி நன்றி ஐயா, நன்றி. சங்கரர் கேவலாத்வைதம் சொல்லிட்டு இருக்கீங்க. ரைட், வெரி குட். அப்ப சங்கரருடைய கேவல அத்வைதம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத இங்க விளக்குகின்றார். சங்கருடைய கருத்து என்னன்னா, சகல நிலையிலையும் சுத்த நிலையிலையும் இருப்பது ஒரே பொருள், அது பரம்பொருளாகிய பதி மாத்திரம் தான் இருக்கிறார் உலகத்துல. அந்த பதி தான் அடிப்படையிலேயே என்ன நினைச்சுக்கிறார், மாயையில மயங்கி தான் இந்த உலகத்துல இருப்பது போலவும் பல பொருள்கள் உலகத்தில் இருப்பது போலவும் தோன்றுகிறது. இதற்கு அவங்க சொல்றதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, இதை விவர்த்தனம் என்று சொல்றாங்க. அதாவது இல்பொருள், அதாவது உள்ளதை இல்லதை உள்ளது போல கருது கொள்வது, இப்பியை வெள்ளி என்று கருதுவது போல, கயிறை பாம்பு என்று கருதுவது போல, இல்லாத ஒரு உலகத்தை இருப்பது போல கற்பித்துக் கொள்வது உயிர், அதாவது உயிராகிய பிரம்மம். அதுவும் ஒரே பொருள் தான். அந்த ஒரே பொருள் தான் தன் அப்படி உலகத்துல பல பொருள் இருப்பதாக கருதி கொள்ளுகிறது அப்படின்னு அவர் விளக்கம் சொல்லுகின்றார். இதற்கு அவங்க எப்படி விளக்கம் சொல்றாங்கன்னா, இப்ப சகல நிலையில இப்ப நம்ம இருக்கிறோம், அதாவது இந்த வியாவகாரியத்துல இப்ப நான் இப்ப கேவலாத்வைதியா இருக்கேன்னு வச்சுக்கலாம். என்ன நினைச்சுக்கணும்னா, உள்ளபடியே இந்த உலகம் என்ற ஒரு பொருள் கிடையாது, எனக்கு எதுக்கு இவ்வளவு பேர் நின்று நீங்களாம் பாடம் கேட்குறீங்க இல்லையா, இப்படி எல்லாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. இந்த லேப்டாப் இருக்கிறது கிடையாது, இந்த டேபிள் இருக்கிறது இல்லை, இது எல்லாமே பொய் பொருள். அடிப்படையில இருக்கிறது இந்த உடம்பு இருக்கிறது கிடையாது, பொய் பொருள். இந்த உடம்புலான எனக்கு அனுபவிக்கக்கூடிய துன்பமும் பொய், இந்த உடம்புனால எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய உறவுகள் பொய், இது எல்லாமே பொய், இது எதுவுமே கிடையாதுங்க. இது எதுவுமே இல்லாம இருக்கும் பொழுது நான் தான் இருப்பதா கற்பிச்சுக்கிறேன். அப்படி கற்பிச்சு கொள்வதற்கு காரணம் மாயை. இப்போ இந்த மாயைன்னு ஒண்ணு எங்கிருந்து இருந்ததுன்னு சைவ சித்தாந்தி கேட்பார் அவர்கிட்ட. அடிப்படையிலே ஒரே ஒரு பொருள் தானே இருக்கு, அதுதான் பிரம்மம்னு சொன்னேன். இப்ப மாயைன்னு ரெண்டாவது ஒரு பொருள் சொல்லுகின்றாயே, இப்ப மாயை எங்கிருந்து வந்ததுன்னா அது அனிர்வசனியம் அப்படிங்கிறாம. அனிர்வசனம் சொல்ல முடியாது, அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு ஒருத்தன் சொல்லும் பொழுதே ஒரு விஷயம் அவனுடைய வாதம் தோல்வி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அனிர்வசனியம்னா சொல்லி முடிக்க முடியாத ஒரு பொருள் மாயைன்னு. அப்போ பரம்பொருள் கடவுள் அது எல்லாவற்றுக்கும் வல்லவனாக இருக்கக்கூடிய கடவுள், அனாதி போதனாகவும் திரிகால ஞானியாக இருக்கக்கூடியதாகிய கடவுள் இப்படி மாயையில மயங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது கடவுளுடைய தன்மையை கெட்டு போகுது. இப்போ கடவுளோட மாயைக்கு அதிக வல்லமை இருப்பது போல தோன்றுகிறது பாருங்க. அதனாலதான் அவங்கள மாயாவாதின்னு கிண்டல் பண்றோம். சைவ சித்தாந்தி மாயாவாதி, மானாம் அதிகாரம் மாயாவாதி அப்படின்னு அருள் சிவாச்சாரிய சொல்றாங்க. அப்போ இதைத்தான் இங்க சொல்லியிருக்கேன் பாருங்க. அதாவது அபேதம்னா என்ன, அதாவது பிரம்மத்திற்கும் பசுவிற்கும் வேறுபாடு இல்லை. பசுனா உயிர், பிரம்மத்திற்கும் கடவுளுக்கும் பசுவுக்கும் வேறுபாடே கிடையாது. அப்ப என்ன அர்த்தம், ரெண்டு ஒண்ணுதான் அர்த்தம். அபேதம் அப்படிங்கிறாங்க. அப்போ பசுவிற்கும் வேறுபாடு இல்லை, பிரம்மம் மட்டுமே உலகில் உள்ளது. அப்ப என்ன இருக்கு, கடவுள் மட்டும்தான் உலகத்தில் இருக்கார். அது என்ன ஆகுது, வியாவகாரிகத்தில் அனிர்வசனியமான மாயையால் உலகம் இருப்பதாக விவர்த்தனமாக காணுகிறது. இதுதான் அவருடைய கொள்கை, இந்த சங்கரருடைய கொள்கை. இந்த உலகத்தை பற்றி சொல்லும்போது இப்போ பிரம்மம் மாத்திரம்தான் இருக்கு. இந்த பிரம்மம் இந்த வியாவகாரியத்தில் சகல நிலையில் நாம் இருக்கும் பொழுது மாயையாகிய உலகம் இருப்பது போல நான் நினைச்சுக்கிறேன். அப்போ எனக்கு எப்போ இதுல இருந்து விடுதலை கிடைக்கும், இந்த பிரம்ம ஞானம் எனக்கு ஏற்படும். அதாவது அதுக்கு என்ன சொல்றாங்க அவங்க, விவேகம்னு சொல்றாங்க, விவேக ஞானம். அதனாலதான் விவேக முக்தின்னு இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. சங்கரருடைய சமயத்திற்கு விவேக முக்தி. அது என்ன விவேக முக்தின்னா, இந்த பிரம்மமாகிய இந்த உடம்புல இப்ப நான் இருக்கிற எனக்கு இந்த உலகம் நான் இல்லை, இந்த உடம்பு நான் இல்லை, இந்த நான் போட்டுக்கிற சட்டை எல்லாம் பொய், இந்த உலகமே பொய், இங்க நான் மட்டும்தான் பிரம்மம் மட்டும்தான் இருக்கேன் அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு நான் பிரம்மம் மட்டும்தான் உண்மைங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு அந்த ஞானம் உண்டாகிடுச்சு. இப்ப நான் ஜீவன் முக்தராக ஆகின்றேன் என்று அவன் சொல்லுகின்றான். அப்ப ஜீவன் முக்தர் என்ன பண்ணுவார், இந்த உடம்பு நீங்கிய மாத்திரத்துல எக்காகாய ஆகாயம், இப்படி குடத்தில் உள்ள ஆகாய குடம் உடைந்த உடனே பரவெளியோடு கலந்து விடுகிறதோ அதே போல இந்த பிரம்மம் இந்த உடம்புல இருக்கும் பொழுது இந்த வியாவகாரியத்திலிருந்து இந்த உலகம் இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறது. அப்போ வியாவகாரியத்துல இந்த உடம்பு உலகமும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டது ஞானம், அதாவது விவேகம். இந்த விவேக ஞானம் ஏற்பட்ட ஒரு பிரம்ம ஞானி உடம்பு நீங்கிய உடனே முக்திக்கு போயிடுவார் அப்படிங்கிறது அவங்களுடைய கொள்கை. இதுதான் சங்கரருடைய கேவலாத்வைதம் என்கின்ற கொள்கை. இதைத்தான் அபேதம் எப்படின்னா,
பொற்பு அணி போல அபேதம் அப்படிங்கிறாங்க. பொற்புனா தங்கம், தங்கத்திலிருந்து இந்த இன்னொரு பொருளை செஞ்சாலும் அது தங்கமாத்தான் இருக்கும். அது போல பிரம்மம் தான் இந்த உலகத்துல உயிர்களா இருக்கு, அதனால இது அபேதம் பொற்பணி போல என்று அவருடைய கொள்கை விளக்குகிறார் மகாவிஷ்வம். சொல்லுங்க குணகுருணையா, சொல்லுங்க. ஐயா, அந்த பொற்பணி போல அபேதம் சொல்றோம்ல, இந்த உதாரணத்துக்கு சித்தாந்தவாதி எப்படி மறுக்கிறாங்க? இது நாம பின்னாடி மறுக்கிறோம், அதுக்கு பின்னாடி வேற உதாரணம் நம்ம சொல்லுவோம். அதாங்க சொல்றேன், உடல் உயிர்கண் அருக்கண் அப்படின்னு வருது, நாம சொல்லுவோம். அத்வைதத்துக்கு நம்ம விளக்கம் சொல்லுவோம். அதோட மட்டும் இல்லை, இப்போ குடாகாயம் சொன்னாங்க, அந்த குடமும் ஒரு பொருள் இருக்கு இல்லை, காற்று மட்டும் இல்லை, குடமும் ஒரு பொருள் இருந்தா தானே அது விரிவாகவே இருக்கு. ரெண்டு இருக்குன்னு ஒத்துக்கிட்டா தானே அந்த உலகமே சொல்ல முடியும். ஆமா ஆமா ஆமா, அதான் தப்புன்னு அர்த்தம். அதுதான் பிரமாண விரோதம். அவங்க தொடங்கி கொண்ட கொள்கைக்கு விரோதமா தான் அவங்களை அடுத்தடுத்து கொள்கை இருக்கு. அதுலயே கொள்கை அடிபட்டு போயிடுதுன்னு புரிஞ்சுக்க வேண்டியதுதான். சரி, நன்றி. அப்ப இந்த சொல்லுங்க. இப்ப விளக்குனீங்க இல்லையா, இந்த விளக்கங்கள் அந்த இப்ப இருக்கிற மலாதிபதிக்கே தெரியுமா அவங்க கொள்கையே? ஏன்னா இது மலருக்குன்னு அவங்க பேசும்போது பலரும் பல மாதிரி விளக்கி குழப்பி உங்களுக்கு உடற்புரிய நீங்க தான் முட்டாள சொல்லி அடிச்சிடறாங்க. இப்ப நீங்க விளக்குன அவங்களுடைய கொள்கையே அவங்களுக்கு தெரியாம இருக்குங்கிறது நீங்க ஆச்சரியம். அந்த மாதிரி ரொம்ப இதானவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. நம்ம அந்த பாடங்களை படிக்கிறது இல்ல, அவங்களுடைய பாடங்களை படிச்சாலும் கொள்கை அடிப்படையில தானே இருக்க போகுது. நம்ம அவங்க கேள்வி கேட்டோம்னா அவங்கள பதில் சொல்ல முடியாது. அவங்களுக்கு அது புரியல அப்படிங்கிறத விட, ஏன் புரியல, அது புரியலங்கிறத விட அவங்க குழப்பத்தோட நீடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எதுனா வேற வழியில் எப்படி நம்ப வேண்டியதுதான் அப்படின்னு இருக்கிறது தான் அவங்களுடைய ஸ்டேட்டஸ். அது ஏற்கனவே இதே கேள்வி நீங்க ராஜேஷ்ணி அவர் வகுப்புல கேட்டிருந்தீங்க. அதாவது உங்க இப்ப இது இவ்வளவு தப்பு இருக்கு அப்படிங்கிறது இப்ப கேள்வி கேட்கும்போது அடிப்படையில ஒரு பொருள்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்பி மாயில ரெண்டாவது பொருள் இருக்குன்னு சொல்லி கொண்டோம், அது அனிர்வசனம்னு சொல்லி கொண்டோமே. இதெல்லாம் நம்ம கேள்வி நேரடியாக நம்ம கேட்கிறோம், அதனால தப்பு நமக்கு புரியுது. இப்போ அவங்களுடைய மாணாக்கர்கள் யாருமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கேள்வி கேட்கக்கூடாதுன்னு வச்சிருவாங்க. ரெண்டாவது, அவங்கள பொறுத்தவரைக்கும் பிரமாணம்னா வேதம் மட்டும்தான். அவங்க ஆகமத்தை பிரமாணமா ஏற்றுக்கொள்வது இல்லை. அப்போ ஆகம விஷயங்களை படிக்கிறதே தப்பு, ஆகமவாதிகளை பார்க்கறதே தப்புன்னு அவங்க ஒரு கற்பிதங்களுக்குள்ள இருந்துடுறாங்க. ஸோ அதனால அவங்க இது சரியா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு முடிச்சிருக்காங்க. ரெண்டாவது, பிராக்டிக்கலா அதை அணுக போறதும் கிடையாது. அவங்க இந்த அத்வைதமும் சைவ சித்தாந்தம்னா இந்த நம்ம சண்டமாரத சோமசுந்தர நாயக்கரும் அன்பையானந்தரும் ஒரு டிஸ்கோர்ஸ்ல அவங்களுக்குள்ள நடந்தது சொல்லும் போது விவேகானந்தர் இப்படி ஏற்றுக்கிட்டாரு. சரி, ஆமா 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 சொல்லுவாங்க. இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் என்ன பேசியிருப்பேன், எனக்கு இது தெரியாம போச்சு அப்படின்னு. ஆமா, அப்படி சோமசுந்தர நாயக்கிட்ட அவர் தோல்வி அடைஞ்சார் இந்த வாதத்துல. அப்புறம் நான் சைவஸ்தாந்தியன் ஆகிருப்பேன் அப்படின்னு சொன்னதாகவும் சொல்லுகிறாரு. ஆமா, அப்படிதான் இருக்கு. அப்போ காரணம் நிறைய நம்மளும் உபனிஷத்து வகுப்புகள்லாம் கேட்கும்போது நமக்கே அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது என்ன இது இவ்வளோ ஒரு அபத்தமான வாதத்தை இவங்க மாணவர்களுக்கு எப்படி சொல்றாங்க. அதனால மாணவர்களும் ரொம்ப திணறும் போது பார்த்தீங்கன்னா அவங்க கேள்வி கேட்கவும் முடியாது. கேள்வி கேட்டால் அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது, ஏன்னா அது பிரமாண விரோதமா போயிடும். அப்போ வேதத்திலேயே நீ எழுதுன்றாயா, வேதத்தில் இருக்கிறதுனா பரமாச்சாரம் சொல்றாங்க, சங்கரோட உனக்கு பெரிய நாலேஜ் இருக்கா அப்படி இப்படின்லாம் சொல்றாங்களே, அதுதான் காரணம். அதனால நாம துணித்து நான் சொல்லியிருக்கேன், வகுப்புலேயே சொல்லியிருக்கேன், சிவஞான வகுப்புல 2ஆம் சூத்திரம் 3ஆம் சூத்திரம் 4ஆம் சூத்திரம் இதை நீங்க சரியா தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்க சங்கரோட உயர்ந்த ஞானி அப்படிங்கிறத அடிச்சு சொல்லலாம். நீங்க ராமானுஜரோட உயர்ந்த ஞானிங்கிறத அடிச்சு சொல்லலாம். நீங்க மத்வரோட உயர்ந்த ஞானிங்கிறத அடிச்சு சொல்லலாம். ஆனா ஒழுங்கா தெரிஞ்சுக்கணும். அவங்கெல்லாம் வேதத்தை படிச்சு வேதத்துல உள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியாம திணறாங்க. ஆனா நம்ம மைகண்டார் நமக்கு வேதத்தையும் உணர்ந்து ஆகமத்தையும் உணர்ந்து அது ரெண்டு நூல்ல என்ன கருத்து இருக்குங்கிறதையும் உணர்ந்து அத்வைதம்னா என்னங்கிறதையும் இப்படி எளிய தமிழ்ல நமக்கு கொடுத்துருக்கிறார். அதுக்கு அருணசிவம் விலை எழுதியிருக்க சித்தியார் படிக்கிறாங்க, அதுக்கு உமாவிஸ்வம் நமக்கு நூல் படி கொடுத்துருக்கிறாங்க. எவ்வளவு எளிய நிலையில இருந்து நாம தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் நம்ம தெரிந்து கொள்ள மாட்டோம், நம்ம மக்களும் தெரிந்து கொள்ள மாட்டாங்க. இன்றைக்கு சைவ சித்தாந்திகளே பல பேர், சைவ சமயத்தை சேர்ந்தவர்களே பல பேர் பார்த்தீங்கன்னாக்க ஆதிசங்கரனை கொண்டாடுவது நான் கொண்டாட வேணாம்னு நான் சொல்லவே வேணாம். நிறைய சைவர்கள் வீட்லையும் பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரை கொண்டாடுவாங்க. ஆதிசங்கரர் கூட இன்றைக்கு பெரியவா என்று சொல்லி சங்கரபடத்தினுடைய ஆச்சாரியர்களை கொண்டாடுறது இதெல்லாம் அவங்களாம் கொண்டாடத்தக்கவர்கள் தான், கொண்டாட வேணாம்னு நான் சொல்லலை. ஆனால் நம்ம சைவ சமயத்தோட ஆச்சாரியர்களை கொண்டாடணுமா, நம்ம சைவ சமயத்தை புரிந்து கொண்டோமா
அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கேள்வி இருக்கிறது, தெரியவே தெரியாது. அட்லீஸ்ட் அவங்களுக்கு அவங்க சமயத்தை கொள்கையா தெரியுமான்னு பார்த்தா அதுவும் தெரியாது. இதுதான் இன்றைக்கு ஓடிட்டு இருக்கு விஷயம் சமய உலகத்தில். அதனால இது சங்கரருடைய அத்வைதம், அத்வைதங்கிற சொல்லுக்கு சங்கரர் சொல்லக்கூடிய இலக்கம். அதான் பொற்பணி போல் அபேதம் என்று சொல்லி அதை காட்டுகிறார் நம்முடைய உமாயசுவம். இது விளங்குச்சா? அடுத்த கொள்கைக்கு போலாமா? மற்றவருடைய கொள்கைக்கு போலாமா? ரைட். அடுத்தது மத்வர் என்ன சொல்லுகின்றார்? பிரம்மத்திற்கும் உயிர்க்கும் உலகிற்கும் பேதம் உண்டு. பிரம்மத்திலிருந்து உயிர் சகத பேதமாகவும் மரம் அதன் கிளையும் போல இருக்கும். உலகம் பிரம்மத்திலிருந்து சாதிய பேதமாக மரமும் மலையும் போல பேதப்படும் என்று சொல்லியிருக்கின்றார். ஒரு 2 வார்த்தைகளை சொல்றாங்க, சகத பேதம், ஜாதிய பேதம். சகத பேதம்னா ஒரே குரூப்புக்குள்ள இருக்கிற வெவ்வேறு பேதம். ஜாதிய பேதம்னா அடிப்படையிலே இது 2 வேற வேறு பொருள் அப்படிங்கிறது மாதிரி. அப்போ பிரம்மம் உயிருக்கும் உலகிற்கும் பேதம் உண்டு. ஆக்சுவலா உலகத்துல இவங்க பேத கொள்கை உடையவங்க. உயிரும் கடவுளும் வேறு தான், அதே உயிரும் உலகமும் வேற வேற தான் அப்படிங்கிற சொல்றார். ஆனாலும் கூட எப்படி சொல்லுகின்றாருன்னா, உயிரும் கடவுளும் எப்படி பேதப்படுறாங்கன்னா சகத பேதம், அதாவது ஒரே மாதிரியா இருக்கிறவங்க ஆனா பேதப்பட்டு நிற்கிறாங்க. இப்போ எப்படி மரமும் அதன் கிளையும் போல அப்படிங்கிறார், அல்லது இலை, மரமும் அதன் இலையும் போல, கிளையும் போடுறது இலையும் போல. மரம்ங்கிறது ஒரு பொருள், அந்த மரத்தினுடைய இன்னொரு பிரிவு தான் இலையோ அல்லது கிளையோ. அப்போ ரெண்டுமே எதில் அடங்கிடுது? ஒரு உயிர் பொருள் என்கின்ற பொருள் நிற்குது. உதாரணத்துக்கு நாமளே அதை சொல்லுவோம், கடவுளும் உயிரும் அறிவுடைய பொருள் என்றுதான் நம்ம சொல்லுவோம். அவைகளே ரெண்டும் சகத பேதம் தான். கடவுள் அறிவுடைய பொருள் தான், உயிர் அறிவுடைய பொருள் தான், ஆனால் பேதப்பட்டது. எப்படி? கடவுள் சுதந்திர அறிவுடையவன், உயிர் அறிவித்தால் அறியக்கூடிய அறிவுடையவன், இப்படி நம்ம சொல்றோம். இதுதான் சகத பேதம் மூலம். அதே மாதிரி அவர் கடவுளும் உயிர் பொருள், உயிரும் உயிர் பொருள் என்பது மாதிரி ரெண்டும் ஒரே மாதிரி தான். எப்படி? மரமும் அதன் நிலையும் போல அல்லது கலையும் போலங்க. உலகமும் பிரம்மமும் எப்படி? இது ஜாதியிலேயே பேதம் அடிப்படையிலே. எப்படி? கடவுள் அறிவுடைய பொருள், உலகம் அறிவற்றது கடப்பொருள், ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு வேறுபட்டது அப்படிங்கிறது மாதிரி உலகத்தில் வித்தியாசம் சொல்றாங்க. கீழே சங்கர் என்ன சொன்னார்? உயிரும் ஒண்ணு கிடையாது, உலகம்னு ஒண்ணு கிடையாது, இருக்கிறது ஒரே ஆள், அது கடவுள் மட்டும்தான். அவரு தான் உலகம் இருப்பதாக நினைத்துக் கொள்கிறார், நான் ஒரு உயிராக இருக்குன்னு நினைத்துக் கொள்கிறார். இப்போ விவர்த்தனம், இல்லாத ஒரு பொருளை இருப்பதாக கற்பனை பண்ணிக்கின்றோம். அப்போ உலகம் ஒரு பொருளே கிடையாது, உயிர் ஒரு பொருளே கிடையாதுங்கிறது சங்கருடைய கொள்கை. மற்றவர் என்ன சொல்றார்? உயிர் ஒரு பொருள் உண்டு, அதே மாதிரி உலகம் ஒரு பொருள் உண்டு, ஆனா அது ரெண்டும் கடவுள் இருந்து வேறுபட்டது. அப்போ இப்ப நாமளும் உலகம் ஒரு பொருள் உண்டு, உயிர் ஒரு பொருள் உண்டுன்னு தான் சொல்லுகின்றோம். ஆனா அது முற்றிலுமே கடவுள் இருந்து வேறுபட்டதுன்னு நம்ம சொல்லலை. ஏன்னா கடவுளுடைய சம்பந்தம் இல்லைன்னா உயிருக்கும் வாழ்வு இல்லை, உலகத்திற்கும் தோற்றம் இல்லை. அதனால முற்றிலுமா நம்ம பேதம் சொல்லுவது இல்லை. அதனாலதான் அவர்களை சொல்லும் பொழுது பேத கொள்கை உடையவர்கள். இருள் வெளிபோல் பேதம், ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில்லாத சம்பந்தமில்லாத பொருட்கள். அதாவது உலகமும் கடவுளும் உலகமும் உயிரும் சம்பந்தமில்லாத பொருட்கள், இருள் வெளி போல பேதமும் அப்படின்னு சொல்லி அவருடைய கருத்து மத்வருடைய கொள்கை விளக்குகின்றார். நம்முடைய மாயசம். இது விளங்குச்சா? விளங்குச்சா இல்லையா? ராஜேஷ் சொல்லுங்க, நீ தான் பசர ஃபர்ஸ்ட் எழுதுனீங்க, சொல்லுங்க. ஐயா இந்த இடத்துல அவங்க மெல்லமா கொஞ்சம் ஸ்லிப்பான நம்ம கையில் வந்து அவங்க கூட சொல்லுங்க. எஸ் 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 கொஞ்சம் ஸ்லிப்பான இந்த கூட வந்து மாதிரி ரொம்ப நெருக்கமா வந்து கொள்கை மாதிரி. ஆமா, தொடர்பு இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம தொடர்பு இல்லாம பிரம்மத்திற்கு உலகத்துக்கும் தொடர்பு இல்லைன்னா உலகம் எப்படி காரியப்படும்? அதனாலதான் நாம அவங்களை ஏத்துக்கல. ரெண்டாவது இவங்க பதிப்பொருளை வந்து திருமால்னு சொல்றாங்க. வெரி குட் வெரி குட். பதிப்பொருள் திருமால்னு சொல்ற கொள்கையுடைய, அதனால நம்ம சொல்லுங்க. சாமசியமா சொல்லுங்க. அதே சரி சரிங்க, குமரகுரனே சொல்லுங்க. இருள் வெளி போல அப்படின்னா வெளிச்சமும் இருளும் போல. ஆமா, ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாத வேற பொருள் அப்படின்னு அர்த்தம். தொடர்பு இல்லாத சொல்றோம், அதே நேரத்துல மரமும் கிளையும் தொடர்புடையதான். ஆமா, அவங்க எந்த இடத்துல சொல்றாங்கன்னா
பிரம்மம் ஏன்னா அவங்க 24 தத்துவத்துக்கு மேல கிடையாது இல்லையா? அப்போ உயிருக்கு 24 தத்துவம், கடவுளுக்கு 24 தத்துவம். அப்போ ரெண்டும் ஒரு பொருள் தான். ஒரு நிலையில அது உயிராகவும் ஒரு நிலையில அது கடவுளாகவும் விளங்கும். அது கடவுளா இருக்கும்போது உயிரா இருப்பதில்லை, உயிரா இருப்பது கடவுளா இருப்பதில்லை. ஆனா ரெண்டுமே ஒரு பொருள் தான். அதுதான் மரமா இருக்கும், மரத்துக்கும் இலைக்கும் உள்ள தொடர்பு போல. ஆனா ரெண்டு வெவ்வேறு பொருள் தான். ஆனா ஏதோ ஒரு நிலையில கரெக்ட் ஆகி தான் நிற்கிது. அது சொல்றது தத்துவங்கள் மூலமா 24 தத்துவம். அந்த தத்துவத்துக்கு உட்பட்டது தான் புருடனும், அந்த தத்துவத்துக்கு உட்பட்டது தான் கடவுளும். அதுக்குள்ளே சொல்றதுனால இப்ப கடவுள் இருக்குன்னு ஒத்துக்கிட்டு ஆகணும், அதே சமயம் உயிர் இருக்குன்னு ஒத்துக்கிட்டு ஆகணும், அதே சமயம் ரெண்டும் வேறு வேறுன்னு சொல்லி ஆகணும். அப்படிங்கிற குழப்பத்துக்கு ஒரு ஆணாய் சொல்றாங்க. சரி, ஐயா இந்த குழப்பக்கேட்டுல இருந்து மீட்டு சுவாமிஜி உட்கார வச்சுக்காருங்க. சத்தானமா சேர வச்சுக்காரு. சுவாமிகள் பெரும் பெரும் ஒரு நமஸ்காரம். அது எத்தனையோ பிறவி எடுத்திருக்கோம், நாம அது நம்மளும் உழைத்திருக்கோம். பல பிறவி எடுத்ததுனால புறச்சமயம் புக்கும் புகழ் விருதி வழி உழன்றும் ஆசிரம அறத்துறைகள் அவையடைந்தும் இன்னும் பல பிறவி எடுத்துதான் நம்ம இங்க இருந்து உட்காந்துருக்கோம். அதாவது செவிஸ்தாந்த பிறவி படிக்கிற பிறவி வருதுன்னா அது சாதாரணம் இல்லை. அதுலயும் சரி, அடுத்து ராமானுஜருடைய கொள்கை. இவர் என்ன சொல்றார்? பிரம்மத்திற்கு பசுக்கள் சகத பேதம் தான், ஆனால் உலகம் ஜாதிய பேதம் என்பது தவறு, அதுவும் பிரம்மத்திற்கு சகத பேதம் தான் அப்படிங்கிறார். அதாவது என்ன அர்த்தம்? பிரம்மம் தான் உலகமாகவும் ஆயிருக்கு, பிரம்மம் தான் உயிராகவும் ஆயிருக்கு. ரெண்டும் பேதப்படலை, அதே சமயம் ரெண்டும் வேறு வேறு பொருள் அப்படிங்கிறது. பிரம்மம் என்னைக்கு பிரம்மம் தான், உயிர் என்னைக்கும் உயிர் தான், உலகம் என்னைக்கும் உலகம் தான். உயிர் என்னைக்கு இந்த உலகத்தை விடுகிறதோ அன்றைக்கு தான் பிரம்மத்தை அடையும். அதே சமயம் அந்த பிரம்ம தான் உலகமாகவும் உயிராகவும் ஆயிருக்கா அப்படின்னு கொள்கை சொல்றது இந்த ராமானுஜர். அது எப்படி அர்த்தம்? இப்ப நான் தான் பிரம்மன் வச்சுங்க. இப்ப நான் தான் என்ன பண்றேன்? உயிர்களாகவும் ஆயிருக்கேன், நான் தான் இந்த உலகமாகவும் ஆயிருக்கேன். இந்த உயிர் என்ன பண்ணணும்? அந்த உலகத்தை விட்டுட்டு என்னை அடைய வேண்டியது உயிரோடைய கடமை. ஆனா நான் தான் அவங்க 2 பேராகவும் ஆயிருக்கேன். அப்போ ரெண்டும் தனித்தனி பொருளா இருந்தாலும் அதே சமயம் அதிலிருந்து வேறுபட்டது. பேத அபேதம், பேதமும் சொல்லுகிறாங்க, அபேதமும் சொல்லுகிறாங்க. அது என்ன சொல்றாங்க? சொற்பொருள் போல் பேதாபேதம்ங்கிறாங்க. சொல்லும் பொருளும் பார்த்தீங்கன்னா வேறு தான், ஆனால் ரெண்டும் ஒரு பொருளை தான் குறிக்குது. சொல் என்பது ஏதோ ஒரு பொருளை தான் குறிக்குது, அந்த பொருளை தான் அந்த சொல் குறிக்கும். ஆனால் ரெண்டும் சொல்லுங்கிறது ஒரு சப்தம், பொருள் என்பது அதை குறிக்கக்கூடிய பொருளை குறிக்குது. ரெண்டும் வெவ்வேறு தான், ஆனால் ஒரு பொருளை குறித்து நிற்பது போல பேதாபேதமாக கடவுளுக்கும் இந்த உலகத்திற்கும் உயிருக்கும் 3 பேரும் வெவ்வேறு சொல்ல. அதைத்தான் பொற்பொழி போல் அபேதமும், இருளொளி போல் பேதமும், சொற்பொருள் போல் பேதாபேதமும் இன்றி பெருநூல் சொன்ன அறத்தினால் விளைவதாய். வேதம் சரியா எதை சொன்னதோ அதை சொல்லும்படியாக உடல் உயிர் கண் அருக்கண் அறிவொளி போல் பிரிவரும் அத்விதமாக சிறப்பானதாய். அது என்ன சொல்லுவோம்? நாம உயிர் ஒரு பொருள், கடவுள் ஒரு பொருள், ரெண்டும் தனித்தனி பொருள் தான். ஆனா ரெண்டும் சம்பந்தப்பட்டாதான் இருக்கு எப்பொழுதுமே. எப்படி? உடலும் உயிரும் போல என்று சொல்லுவோம். உடலும் உயிரும் பார்த்தீங்கன்னா தனித்தனி பொருள் தான். உடல் என்பது தனிப்பொருள், உயிர் என்பது தனிப்பொருள். ஆனா இந்த உடம்புல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உடம்பு உயிரும் ரெண்டும் ஒரு பொருள் போல எனக்கு நிற்குது. ஆனா ரெண்டும் என்னைக்கு ஒரு பொருளா ஆவதில்லை. அதுபோல இந்த உலகமும் உயிரும் கடவுளுக்கு வேறுபட்டது தான். அதே சமயம் கடவுள் இல்லாத உயிர் இல்லை, கடவுள் இல்லாத உலகம் இல்லை அப்படிங்கிறது தான் உடல் உயிர் என்று விளக்குகின்றார். இதை ஏற்கனவே சிவஞான போதத்தில் 2ஆம் சூத்திரத்தில் படிச்சிருப்போம். கட்டும் உறுப்பும் கொண்டு இட்டதொரு பெயரிட்டான் என்னென்றாங்கன்னு ஒரு பாட்டு இருக்கு. அது எத்தனையோ பிறவில நமக்கு பல பெயர்கள் ஏற்பட்டிருக்கு. அந்த பெயரெல்லாம் உடம்புக்கு தான் வச்சாங்க, ஆத்மாவுக்கு பெயர் கிடையாது. உயிர் போயிடுச்சு, உயிர் போனது பிறகு அன்னாருடைய உடம்புங்கிறாங்க. ஆனா அதற்கு முன்பாக அந்த பெயர் சொல்லி அழைச்சா யார் ஏன்னு கேட்டா அந்த உயிர் தான் ஏன்னு கேட்கும். உடம்பை இப்ப செத்து போனது கூப்பிட்டா, இப்ப தீபன் போயிட்டாருன்னா தீபன் கூப்பிட்டா தீபன் ஏன்னு கேட்க மாட்டார். ஏன்? அந்த உயிர் இருந்தாதான் ஏன்னு கேட்கும். ஆனா பெயர் வச்சது எதுக்குன்னா இந்த உடம்புக்கு தான். இந்த தீவனா இருந்த உயிருக்கு பல பிறவில வேறு பேர் இருந்திருக்கும். அப்போ உயிருக்கு பேர் இல்லை, பேரு இந்த உடம்புக்கு தான். இந்த பிறவில தீபன்கிறது இந்த உடம்புக்கு தான் பேர் வச்சிருக்கிறாங்க. ஆனா இப்போ நான் தீபன்னு கூப்பிட்டா யாரு கேட்பா? உள்ள இருக்கிற உயிர் இருக்கும்போது தான் ஏன்னு கேட்கும். உயிர் நீங்கியதுக்கு பிறகு, பெயர் இல்லாததாகிய உயிர் நீங்கியதுக்கு பிறகு பெயர் உடையதாகிய அந்த தீபன் அழைத்தா இந்த உடம்பு ஏன்னு கேட்காது. ஏன்? உடம்புக்கு ஆற்றல் இல்லை. இதுதான் கட்டும் உறுப்பும் கொண்டு இட்டது ஒரு பேர் அழைத்த போது என்னென்றாங்கன்னு பாட்டில் சொன்னார். உமாவிசனுடைய மெய்கண்ட தேவநாயனார் சிவஞான போது 2ஆம் சூத்திரத்தில். அதுபோல உடம்பு என்பது ஒரு தனிப்பொருள்,
உயிர் என்பது ஒரு தனிப்பொருள். ஆனால் ரெண்டும் சேர்ந்து தான் பயன் தரும். அது போலத்தான் உலகம் என்பது தனிப்பொருள், அதாவது மாயையிலிருந்து உண்டாயிருக்கு. கடவுள் என்பவர் தனிப்பொருள், உயிர் என்பது தனிப்பொருள். ஆனால் இது எதுவுமே எப்பொழுதுமே எப்போதும் வேறுபட்டதில்லை. அதே சமயம் கடவுளே முழுமையாக உயிரும் உலகமும் ஆகலை. இரண்டும் தனித்தனி பொருளாக இருந்தாலும் இது கடவுளுடைய அனுகிரகம் இல்லைன்னா உயிரும் உயிருக்கு மதிப்பில்லை, உலகத்துக்கு மதிப்பு இல்லை. ஏன்னா இதுக்கு தனித்தனி ஆற்றல் இல்லை. இவற்றை இயங்க வைப்பது உடனுக்குடனாக இருந்து சகல நிலையிலும் சுத்த நிலையிலும் உயிருக்கு உடனாக இருந்து இயக்குவன் இறைவன். அதனால அத்வைதம் என்பது சகல நிலையிலும் தான் சுத்த நிலையிலும் தான் என்று சைவ சமயம் சொல்லுகிறது. ஆனா இவர்கள் சகலத்துல என்ன அப்படிங்கிற சொல்ல முடியாம சுத்தத்துல அத்வைதங்கிறது மட்டும்தான் பேசிட்டு இருக்கிறாங்க. சகலத்துல உள்ளபடியே என்ன அப்படிங்கிறது இவர்களால சொல்ல முடியல. அதனாலதான் பொற்பணி போல, இருள்வழி போல, சொற்பொருள் போல என்று வெவ்வேறா சொல்லிக் கொண்டிருக்க சைவ சித்தாந்தம் தெளிவா சொல்லுகிறது, சகலத்திலேயும் உயிர்கள் இறைவனோட அத்வைதம் தான். ஆனா உயிர்கள் அதை தெரிந்து கொள்ள முடியாத நிலையிலே வளைத்து வைத்திருப்பது ஆணவமலம் என்ற ஒன்று இருக்கு என்ற கொள்கையினால அழகா வளர்க்குது. ஆனா ஆணவமலம் என்ற ஒன்றை இவர்கள்லாம் ஏற்றுக்கொள்ளாதனால சகல நிலையில உயிர் அத்வைதம் என்பது ஏற்றுக்கொண்டாலும் அது ஏன் தெரியல உயிருக்கு அப்படிங்கிறது விளக்க முடியாது தவிக்கிறாங்க. அதனால அவர்கள் சகலத்துல இறைவன் உயிருக்கு அத்வைதம்ங்கிறத சொல்லவே இல்லை, சுத்தத்துல மட்டும்தான் அத்வைதம் அப்படின்னு சொல்லி மாட்டிக்கிறாங்க மற்ற நிகழ்ச்சியிலாம், மற்ற கொள்கையிலாம். ஆனா சைவ சித்தாந்தம் தெளிவா சொல்லுது, உயிர் சகலத்திலும் உயிருக்கு இறைவன் அத்வைதம் தான், சுத்தத்திலும் இறைவன் உயிருக்கு அத்வைதம் தான். அதை தெரிந்து கொள்ள முடியாதனால மறைத்து வைத்திருப்பது ஆணவமலம் என்று சைவ சித்தாந்தம் தெளிவா சொல்லுகிறது. அதுக்கு இன்னொரு உதாரணம், அருக்கன் கண் அருக்கன். கண்ணுக்கு காணக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் சூரியன் ஒளி இல்லைன்னா காண முடியாது. அப்போ எப்படி கண்ணொளியும் சூரிய ஒளியும் அத்வைதப்பட்டதான் பாரு நிகழ்தோ அது மாதிரி விளக்குகின்றார். அடுத்தது அறிவை போலவும் ஒளியை போலவும். மாணவருக்கு அறியக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் ஆசிரியர் அறிவிக்கக்கூடிய அறிவை வைத்துதான் மாணவர் அறிந்து கொள்கின்றார். அதுபோல இந்த உயிரும் கடவுளும் உயிரும் உலகமும் அத்வைதம் பிரிவரும் அத்துவிதமாகும் சிறப்பனதாய் வேதாந்த தெளிவுன்றார். அப்போ உபனிஷத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சங்கரர் என்னன்னு தெரியாம குழப்ப, மத்வர் என்னன்னு தெரியாம குழப்ப, ராமானுஜர் என்னன்னு தெரியாம குழப்ப அந்த நூல்களை மூணத்தையுமே விளக்குகிறார். வேதத்துக்கான பொருள் தான் விளக்க வந்தார் மைகண்டா. அப்ப பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணிருக்கனால இவரும், ஆனா அவர் பண்ணல. ஏன்? பிரம்மசூத்திரத்திலே அடிப்படையிலேயே உயிரும் கடவுளும் ஒண்ணுதான் என்கின்ற கொள்கை தான் இருக்குங்கிறதுனால தான் இந்த மூணு பேருமே ஒரே கொள்கையை பேசிட்டு இருக்காங்க. சட்டில இருந்தா தானே அகப்பையில வரும். அதனால பிரம்மசூத்திரத்தை விளக்கி சைவாகமத்தின் மூலமாக விளக்குகின்றார். அறிவொளி போல் பிரிவரும் அத்விதமாகும் சிறப்பினதாய் வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்தத்திறன். சைவ சித்தாந்தம் என்பதுதான் ஆகம பொருள். வேதத்தினுடைய தெளிவு என்ன அப்படிங்கிறத சைவாகமத்தின் மூலமாக நான் விளக்குகின்றேன் இந்த நூலிலே. சைவ சித்தாந்தத்திறன் இங்கு தெரிக்கலுற்றாம் என்று சொல்லுகின்றார். அதான் கீழே போட்டிருக்கேன் இந்த பாட்டில். ஒன்றன மறைகள் எல்லாம் உரைத்திர உயிர்கள் ஒன்று என்றனம் என்று பண்பை நிகழ்த்துவது என்னை எனில் அன்றவை பதிதான் ஒன்றென்று அறையும் அக்கரங்கள் தோறும் சென்றிடும் அகரம் போல நின்றனன் சிவனும் சேர்ந்தேன்னு சொன்னார். கடவுள் ஒன்றுதான் உலகம் வேதம் சொல்ல, நீ ஒவ்வொரு உயிர்களோடும் கடவுள் இருக்கின்றான் என்று சொல்லுகின்றாய, உயிர்கள் பல இருப்பதாக சொல்லுகின்றாய் என்று சொல்ல, உயிர்கள் பல, ஆனா ஒவ்வொரு உயிர்களோடும் ஒரே இறைவன் தான் இருக்கான். எப்படி ஒரே அகரம் எப்படி எல்லா எழுத்துக்களோட சம்பந்தப்பட்டு நிற்கிறதோ அதே மாதிரி ஒரே கடவுள் எல்லா உயிர்களோட சம்பந்தப்பட்டு நிற்கின்றார் என்று சொல்லுகின்றார். உருவோடு கருவி எல்லாம் உயிர்ப்போடு நின்று வேறாய் வருவது போல ஈசன் உயிர்களின் மருவி வாழ்வன் தருமுயிர் அவனையாக உயிரவை தானுமாகான் வருபவன் இவையுதான் ஆயும் வேறுமாய் மண்ணி நின்றேன்னு சொல்லி இறைவன் உயிருக்கு ஒன்றாய் உடனாய் வேறாய் இருக்கின்றான். அதனால இவன் எப்பொழுதும் அத்வைதம் தான் என்பதை சைவ சித்தாந்தம் தான் சொல்லுகின்றது. அது எப்பொழுதும் உயிருக்கு இறைவன் அத்வைதம் தாங்கிறத மறைத்து வைத்திருப்பது ஆணவமலம். அது நீங்கிய மாத்திரத்திலே அன்னன்னியமாக உயிர்ப்புயிராக இருக்கக்கூடிய இறைவனை உயிர் அனுபவிக்கும் என்பதை அரண்கடல் செலுமை என்று 10ஆம் சூத்திரத்திலேயே விளக்குகிறது சைவ சித்தாந்தம். இதைத்தான் நான் இங்கே பேச போறேன் என்று நூல் பொருளாக எடுத்துக் கொள்ளுகிறார் உமாபதி சிவம். விளங்குச்சாலா இந்த பாட்டு கருத்து? விளங்குச்சா? எல்லாம் விளங்குச்சா? எனக்கு சந்தேகமே இல்லை. மிக 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 அடிப்படையான மிக மிக அடிப்படையான கருத்து, மிக 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 தேவையான சைவ சித்தாந்தம்னா என்ன அப்படிங்கிறத விளக்குற பாட்டுங்க இந்த பாட்டு. இது ரொம்ப தெளிவா இருக்கும். இது தெளிவா இருந்தா தான், நான் திரும்ப சொல்றேன், சைவ சித்தாந்தம் அப்படின்னா படிக்கிறோம் அப்படின்னா நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் சைவ சித்தாந்தம். இதெல்லாம் தெரிஞ்சுக்காம இருந்தா சைவ சித்தாந்தம் புரியலன்னு அர்த்தம். சொல்லுங்க ஐயா, போன் பண்ண சொல்லுங்க ஐயா. இந்த ஒன்றாய் உடனாய் வேறாய் இந்த மூணுக்கு ஒரு எளிமையான 3 உதாரணம் சொன்னோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்.
அதுதான் அகரம் என்கின்ற உதாரணம். உதாரணத்துக்கு இறைவன் உயிருக்கு உயிராக இருக்கின்றான், அப்போ ஒன்றாக இருக்கின்றான்னு சொல்லுகின்றோம். எப்படி? எதுக்கு? உயிர் அடிப்படையிலே ஆணவமலத்தில் உள்ள கட்டுன்னு இருக்கிறதுனால இதுக்கு அறிவுவிளக்கம் ஏற்படாமல் இருக்கு. அப்போ இறைவன் அறிவுவிளக்கம் ஏற்படுவதற்காக தானே கருவிகளை கொடுத்து அந்த கருவிகளை பிடிச்சி உயிருடைய அறிவை வெளியில் நனவுநிலை இழுக்கும் போது கூடவே நின்றுட்டு இருக்கான். அப்போ ஒன்றாக இருக்கிறான் என்னும் பொழுது உயிருக்கு அறியும் பொழுது தான் கண்டு காட்டுகின்றான். எப்படின்னா, ஆசிரியர் மாணவருக்கு எழுத்த கையில் பிடிச்சி எழுதுகின்றார். அப்போ ஆசிரியரும் தான் ஆனா போட்டார், பிள்ளையும் ஆனா போட்டான், 2 பேரும் ஆனா போட்டாங்க. ஆனால் கற்றுக்கிட்டது ஒருத்தர், இன்னொருத்தர் கற்றுக் கொடுக்கறதுக்காக போட்டார். எப்படி அங்கே 2 பேரும் ஒன்றாக வேலை செய்கிறார்களோ அதே மாதிரி நாம் ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுது இறைவனும் உயிருக்கு உயிராக ஒன்றாக இருந்து உபகரிக்கின்றான். இதை காணும் உபகாரம் என்று சொல்கின்றோம். இதுதான் ஒன்றாயிருத்தல். அதே சமயம் அதே உடனாயிருத்தலும் அதே தான். உடனாயிருத்தல் என்பது ஏதாவது காணும் உபகாரம். ஒன்றாயிருத்தல்ல அனைத்து உயிர்களோடும் சேர்ந்து ஒன்றி உயிர் அறிவு நிகழ்வதற்காக கூடவே திருவுருளை செலுத்தி கொண்டிருத்தல். காண உபகாரம்ங்கிறது உடனாயிருத்தல். அதே சமயம் உயிருக்கு உயிராக இருக்கிறார். 24 தத்துவங்களுக்கு கூட சுவாமியும் உயிரோடு சேர்ந்து நின்றுட்டு இருக்கிறார், உயிருக்கு உபகரிச்சுட்டு இருக்கார், உயிர் செய்யக்கூடிய காரியத்தை அவர் செஞ்சுட்டு இருக்கார். இப்படிலாம் சொல்றதுனால இவரையும் உயிர் போல எண்ணிடக்கூடாது. இவருடைய செயல்கள் எல்லாம் உயிர்களுக்கு ஏற்படுமே தவிர்த்து உயிருடைய செயல் எதுவும் சுவாமிக்கு ஏற்படாது. அவர் வேறுபட்டவர் தான். அதனால உயிர்களுக்கு உபகரித்தல் பொருட்டு, அருள் செய்யும் பொருட்டு தான் இதெல்லாம் சுவாமி செய்கின்றன தவிர்த்து அவர் வேறானவர். பாசக்கூட்டத்திலிருந்தும் உயிர் பசுக்கூட்டத்திலிருந்தும் கடவுள் வேறானவர் தான், அவர் தனிப்பொருள் என்பதையும் நம்ம காண்பிக்கிறோம். இதுதான் வேறு அப்படிங்கிற சொல்றோம். ஒன்று உடன் வேறு. இந்த ஒன்றா இருத்தலுக்கும் உடனா இருத்தலுக்கும் என்ன அவர் பெரிய வேறுபாடு? அதாவது ஒன்றாயிருத்தல் அப்படின்னா என்னன்னா, அது சொல்றதுன்னா அந்த 4ஆம் சூத்திரத்துல விளக்கியிருப்போம். உயிருக்கு திருவுருளாலே கூடவே இருக்கிறார் சாமி. ஒன்றாயிருத்தல்னா உயிர் கூடவே நிற்கிறார் அப்படிங்கிறது, அவரும் உயிரும் வெவ்வேறாக இல்லாத அளவுக்கு நிற்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அது எப்படின்னா, உயிரை அறியக்கூடிய தன்மையுடையது தான், ஆனா உயிர் எந்த வேலையும் செய்யல தன்னுடைய அறிவு நிகழ்த்திக் கொள்வதற்காக. அப்போ உயிருக்கு அறிவு நிகழணுங்கிறதுக்காக இவரு தான் உயிருடைய அறிவை பிடிச்சி வெளில இழுக்கிறார். அப்போ அறிவு நிகழ்றதுக்கு அடிப்படை காரணமே சுவாமி தான். அப்போ உயிர் போலவே அவர் இருக்கிறார். அப்போ உயிருடைய வேலை தான் இதுல என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அது விண்மீன் போல அப்படின்னு சிவஞான போதத்தில் ஒரு பாட்டில் விளக்கியிருப்போம். இப்போ சுவாமி தானே அறிவு நிகழ்றதுக்கு காரணமா நிற்கிறாரு, அப்போ சுவாமி தானே உயிர் போலவே செயல்படுறாரு, அப்போ உயிரே அவரு தான் சொன்னா என்ன தப்பு அப்படின்னா, சுவாமிக்கு அறிய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அவர் அறிவிப்பதற்கு காரணமாக கூடவே நிற்கிறாரே தவிர்த்து, அது அறிவை பிடிச்சி வெளில எடுக்கிறாரே தவிர்த்து அவர் உயிராக இல்லை. அறியக்கூடிய தன்மையுடைய ஒரு பொருள் இருக்கு, அது உயிர். அந்த உயிருக்காக தான் சுவாமி கூடவே நின்று இப்படி செய்கின்றார். அதான் உயிராகவே மயங்கி எறியத்தக்க வகையிலே அவர் நிற்கின்றார், ஒன்றா இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நிலை. அதாவது பிரணவத்தின் மூலமாக போதம் நிகழ்வதற்கான காரணம், நனவு நிலையில நிறுத்துறதுக்கான காரணம். உயிர் எந்த முயற்சியும் செய்யல, உயிரை நனவு நிலையில நிறுத்துறதுக்காக சுவாமி செய்கிறார். அதனால அவரையே உயிர்னு சொல்லிட்டா என்ன அப்படிங்கிற கேள்வி வர்றதுக்கு ஏற்ப ஒரு உயிர் ஒன்றா இருக்கின்றார். அதுதான் ஒன்றா இருத்தல். உடனா இருத்தல் என்னன்னா, அறியும் பொழுது இவரும் கூட சேர்ந்து அறியுதல். அது அறியறதுக்காக ஸ்கூல்ல கொண்டு வந்தும் சேர்க்கிறது, அது ஒன்றா இருத்தல். ஸ்கூல்ல சேர்த்ததுக்கு இவரு கூட இருந்து இவரே சொல்லியும் கொடுக்கிறது வாத்தியாருக்கு, அது உடனா இருத்தல். இதுதான் ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். ஒன்றா இருத்தல்னா அறிவு நிகழ்வதற்காக திருவுருளாலே உயிருக்கு உயிராக நிற்தல். அவர் விட்டுட்டாருன்னா உயிர் திரும்ப ஓடி போய் சடப்பொருள் போல கிடக்கும். அப்போ உயிருக்கு உயிராக நிற்றல் தான் ஒன்றாயிருத்தல். உடனாயிருத்தல்னா காணும் உபகாரம். அப்போ ஒன்றாயிருத்தல்னா காட்டும் உபகாரம், உடனாயிருத்தல்னா காணும் உபகாரம் என்று சொல்லணும். வேறாயிருத்தல்ங்கிறது இவர் கண்டு காட்டினாலும் இவர் உயிர் கிடையாது, இவர் அதுல இருந்து வேறுபட்டவர் என்று அர்த்தம். விளங்குச்சா? சரி, நன்றி ஐயா. சரி, இப்ப எல்லாருக்கும் விளங்குச்சா? இந்த பகுதி எல்லாருக்கும் விளங்கிடுச்சா? சரி, விளங்கல அப்படின்னாக்க அது என்னுடைய பிழையாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தெளிவா இதுக்கு மேல இந்த பாட்டுகளை எப்படி விளக்கம் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு மேல விரிவாக யாருமே எனக்கு தெரிஞ்சு சொல்லவும் மாட்டாங்க, புரியறதுக்கு இவ்வளவு போராடவும் மாட்டாங்க. அதனால எல்லாரும் அமைதியாவே இருக்கீங்க, அதனால எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் என்றே நான் நினைக்கின்றேன். அப்படி இல்லைனாலும் வீட்டில் முயற்சி பண்ணுங்க, தயவு செய்து திரும்ப அந்த நூலை எடுத்து பிடிச்சி பாருங்க, ஒரே நூலை படிங்க. முயற்சி பண்ணாம இந்த பாட்டுலாம் ஒன்றும் புரியாது. சரி.
அடுத்தது இறைவன் உயிர்களுக்கு எப்படி அருள் செய்கின்றான். இது வழக்கமா தெரிஞ்சப்பட்டதான், எல்லாருக்கும் தெரிஞ்சப்பட்டது, தெரிஞ்ச கருத்து. பல முறை பல நிலைகள்ல இருந்து பாட்டை பார்க்கணும். சித்தியார் பார்க்கும்போதும் பார்க்கணும், சிங்கான போதும் பார்க்கும்போது இந்த பாட்டு பார்க்கணும், சிவபிரகாசம் பார்க்கும்போது இந்த கருத்து பார்க்கணும். மூவகை ஆறுயிர் வர்க்கம் மலத்தார் கண்ம மூல மலத்தார் மூன்றும் உடையார் என்றே தீவகமாம் என உருவாய் வந்து நாதன் திருநோக்கால் பரிசத்தால் திகழும் வாக்கால் பாவனையால் மிகுநூலால் யோகப் பண்பால் பறை வரும் அவுத்திரியால் பாசனாசம் மேவ அருள் உதவும் அவுத்திரி 2 திருநாம் பியன்கிரியை ஞானமென விளம்பும் ஆரே என்ற பாட்டு. இந்த பாட்டுடைய குழு பாருங்க. மூவகை உயிரின் முறைமையும் அவருக்கு காவலன் அருள் போய் கடனும் நவின்றது அப்படின்னு இருக்காங்க. இப்போ மூவகை உயிருடைய இயல்பு என்ன அப்படிங்கிறதையும் அது கடவுள் எப்படி அருள் பண்றாருங்கிறது இந்த பாட்டை விளக்க எழுந்தது அப்படிங்கிறத சொல்லுகின்றார். மூவகை ஆறுயிர் வர்க்கம், இது உங்களுக்குலாம் தெரியும். விஞ்ஞானவர், பிரளயாளர், சகலர்னு அடிப்படையிலே உயிர்கள்ல பேதம் கிடையாது, எல்லாம் உயிர் தான். ஆனால் நம்ம எப்படி பேதப்படுத்திக்கிறோம்? மலத்தினுடைய பற்றுதல் எவ்வளவு தூரம் இருக்குங்கிறத பொறுத்து நம்ம பேதப்படுத்திக் கொள்ளுகின்றோம். அப்போ மூவகை ஆறுயிர் வர்க்கம், அதில் விஞ்ஞானவர் ஆணவமலம் சற்று குறைவுடையவர்கள். அவர்களோட கூடுதலா இருக்கிற, அதாவது ஒவ்வொரு உயிருக்குமே ஒவ்வொரு நிலையில தாங்க ஆணவமலம் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி யூனிக்னஸ். ஆனா அதுலயே ஒரு மேஜர் கேட்டகரியா 3 வச்சுக்கிறாங்க. கொஞ்சம் ஆணவமலம்ங்கிறதுக்கு அதிகமா அதை விட சற்று அழுந்தப்பட்டவர்கள், அதை விட ரொம்ப அழுந்தப்பட்டவர்கள் இந்த நிலையில 3ஆக பிரிக்கிறாங்க. அதுல விஞ்ஞானங்கிறவங்க சிறிதளவு ஆணவமலம் உடையவங்க. அவர்களோட ஒப்பிடும் பொழுது கொஞ்சம் கூடுதல். என்ன சொல்றீங்க பூர்ணிமா? எனக்கு புரியலையே, எதுவும் கணிப்பிருக்கீங்க ஆரம்ப வகுப்பில். சரி சரி, ஓகே ஓகே ஓகே. அது நீங்க டைப் பண்ணும்போது ஸ்பெல்லிங்ல விதியல்னு வந்திருக்கு. நான் அதை எப்படி படிச்சுட்டேன்? பீதியல்னு படிச்சுட்டேன். ஆரம்ப வகுப்புல இருந்து பீதியா இருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்க, ஒழுங்கா படிச்சுட்டேங்க. சரி, டைப்போ எரர். சரி, அப்படி விஞ்ஞானங்களோட அதிகபட்ச ஆணவமலம் கொஞ்சம் சற்று அழுந்த இருக்கிறவங்க பிரளயாளர். அதனால அவர்களுக்கு சுவாமி கர்மமலத்தை சற்று அழுந்த கூட்டுகின்றார். அவர்களுக்கு மாயமலம் இல்லை, அதாவது அழுத்தப்படலை. அடுத்து சகலர் அவரோட அதிகமா இருக்கும் பொழுது ஆணவமலம் அவர்களுக்கு கர்மமலமும் அழுந்த இருக்கு, மாயமலமும் அழுந்த இருக்கு. அப்போ பிரளயாளருக்கு கர்ம மாயம் இல்லையானா அவங்களுக்கும் உண்டு. மூவகை உயிருக்குமே 3 மலமும் உண்டு. இதுக்கு யாராவது உதாரணம் காட்ட முடியுமா? மூவகை உயிருக்குமே 3 மலமும் உண்டு அப்படிங்கிறதுக்கு உதாரணம் ஏதாவது காட்ட முடியுமா? படிச்சிருக்கோம், சில தடவை படிச்சிருக்கோம். அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு, யாராவது ட்ரை பண்ணுங்க. மூவகை உயிருக்கும் 3 மலமும் இருக்கு. சரி சரி, நன்றி. அதே கேள்விக்கு கேட்ட பாருங்க. இப்போ இந்த வாரத்துல தான் இல்லைங்க, நம்ம போன வாரம் வகுப்புல தான் இதே கேள்வி கேட்டேன். ஆமா, ரைட். அவர் பதில் சொன்னார். வேற யாருக்கா சொல்லுங்க, வேற யாராவது ட்ரை பண்ணலையா? யாருமே 36 தத்துவங்களுக்கு கீழே இருந்துட்டாலே 36 தத்துவங்களுக்கு கீழே வரக்கூடிய எல்லா வகை ஆன்மாக்களுக்குமே மாயை பொருந்துது. சரி, மற்ற பொருட்களுடைய அளவு கம்மி அப்படிங்கிறத வச்சுதான் நீங்க கான்செப்டா சொல்றீங்க. நான் கேட்கிறேன், அதுக்கு ஒரு உதாரணம் இருக்கு, அந்த உதாரணம் என்னன்னு கேட்கிறேன். சாலிடா இவ்வளவு டீட்டெயிலா சொல்ல வேண்டியதில்லை, அடிப்படையிலே இதுதான் அப்படிங்கிறதுக்கு. பூர்ணிமா ஏதாவது சொல்ல வந்தீங்க? சகல நீங்க விஞ்ஞானத்துக்குமே 3 மலை இருக்குங்கிறது தானே உண்மை. அதுக்கான பாட்டு என்னன்னு கேட்கிறேன் நான். இப்ப சொன்னாரே சொல்லுவேன், நம்ம ஒரு ராஜேஷ் கண்ணா சொன்னாரு 36 தத்துவத்துக்கு உட்பட்டாலே மாயை இருக்குன்னு ஆயிடுது அப்படிங்கிறாரு. அப்போ அவங்களுக்கு விஞ்ஞானத்துக்கு மாயை இருக்குன்னு தானே அர்த்தம். அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு, என்னங்கிற சொல்லுங்க ஐயா. பண்ணி சொல்ல நீங்களே சொல்லுங்க ஐயா, பண்ணி சொல்லுங்க ஐயா. நெல்லுக்கு முளை தவிடு உமி போல். சண்முகப்பிரியா ரைட்டு தான். அது நெல்லுக்கு அதை கூட சொல்லக்கூடாது. நீங்க நெல்லுக்கு உமி நிகழ் செம்பின களிம்பு கூட சொல்லக்கூடாது. செத்தியார் பாட்டு ஒன்று இருக்கு, நெல்லுக்கு முளை உமி தவிடு. அதுல 3 இருக்குன்னு பாருங்க.
அதை சொல்லணும். அது மாதிரி உயிர்னாலே 3, எப்படி நெல்லுன்னா அதுக்கு 3 மலம் 3 பொருள் தேவையில்லாது இருக்கோ, அது நீங்கிய பொழுது ஒளி பெறுகிறதோ அல்லது பொருள் மதிப்பு பெறுகிறதோ, அதே மாதிரி உயிருக்கு அடிப்படையே 3 மலம் உண்டு அப்படிங்கிறது தான் விஷயம். ஆனா விஞ்ஞானாளருக்கு நம்ம எப்போதும் இந்த பாட்டிலே பாருங்க மலத்தாரம் தான் இருக்கு. அப்ப ஆணவலம் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு பாட்டுல இருக்கு. ஆனா டெக்னிக்கலா போனோம்னா மாயக்கண்ணும் இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல முடியாது. இருக்கு, விகித அடிப்படையில பிரயாகலரோட ரொம்ப கம்மி, அதனால இல்லைன்னே சொல்றோம். அதான் இல்லை, கிட்டத்தட்ட இல்லை அப்படின்னு சொல்லுறோம். உதாரணத்துக்கு எப்படி சொல்றேன்னா, இப்போ இந்த டொமெக்ஸ் சோப்பு விளம்பரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பூத கண்ணாடியில் ஃப்ளோரை காமிப்பான். இன்னைக்கு இந்த சாதாரண சோப்பு ஏதோ சாதாரண பொருளை கொண்டு தரையை துடைத்தீர்களானால் அப்படின்னு காமிப்பான். லைசால் கொண்டு துடைத்தீர்களான்பான். லைசால் படி சாதாரண இதை போட்டு தொடச்சிங்கன்னா வட்டத்தில் நிறைய கிருமிகள் நின்றுட்டு இருக்கும். லைசால் தொடச்சதுல பார்த்தீங்கன்னா ஒரு கிருமி மட்டும் நின்ற மாதிரி காமிச்சிட்டு இருப்பான். ஏன்னா 100% எதுவும் கிளீன் பண்ணாது, அதனால 100% கிளீனாக காமிக்க முடியாது. அது ஒன்று தான். ஸோ கீழே கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது அதை பொறுத்தளவுக்கு இது சுத்தமாக இல்லைன்னா கொள்ளலாம். அது மாதிரி தான் பிரளயாகலரோடையும் சகலரோடையும் கம்பேர் பண்ணும்போது விஞ்ஞானங்களுக்கு சுத்தமாக கண்மமாகி இல்லைன்னே சொல்லலாம். அதுக்காக இல்லைன்னு சொல்ல முடியும், இல்லைன்னு சொல்லிட முடியாது, உபச்சாரமாக சொல்லிக்கொள்றோம். அதனால தான் மலத்தார். அதே மாதிரி கண்ம மலத்தாருக்கு கண்மம் மூல மலத்தார் 2 பேர் இருக்கு. அடுத்தது 3 உடையார் என்றே அவங்க சகலர். அப்போ இதுல சகலருக்கு தீவகமம் என உருவாகி வந்து நேரடியாக சொல்லியிருக்காங்க. மற்றவங்க 2 பேருக்கும் நிராதாரம், சகலருக்கு ஆதாரம். அது கீழே சித்தியார் பாட்டில் படிச்சிருக்கும் பல தடவை. ஒரே தினம் ஒரு பசுவருக்கு உணரேன் 3ஆம் உயரும் விஞ்ஞானகலர் பிரளயாகலர் சகலர் நிறையின் மலம் மலங்கண்மம் மலங்கண்மம் மாயை நிற்கும் முதலிற்கு நிராதாரமாகி கரையில் அருட்பரன் துவிதா சத்தினி பாதத்தால் கழிப்பன் மலம் சகலருக்கு கண்மவப்பில் தரையில் ஆசான் மூர்த்தி ஆதாரமாகி தடுத்திழிப்பன் மலம் சதுர்த்தா சத்தினி பாதத்தால் அப்படின்னு சித்தியார் பாட்டு. இதை சிவஞான பாதத்துலையும் சொல்லியிருக்காங்க. அப்போ கீழே உள்ளவங்களுக்குலாம் தீபகமாம் வருவார். அதாவது கீழே உள்ளவங்களுக்கு விஞ்ஞானருக்கு உள்ளிருந்து உணர்த்துவார். பிரளயாளருக்கு தேவாய் மலகன்மம் திருத்தருளி அப்படின்னு போற்றி போகிறாரு. தேவ வடிவத்தில் முன்னாடி தோன்றுவார். சகலராகிய நமக்கெல்லாம் தீவகமாம். தீவகம்ங்கிறது பார்வை விலங்குன்னு பேருங்க. பார்வை விலங்கு அதுதான் பார்வையான மாக்களை முன்பற்றி பிடித்திருக்காம் போர்வையான காணா புவி என்று திருவருட்பயன் பேசுகிறது. ஆச்சாரியன் அப்படிங்கிறவர் நம்ம மனிதரை போலத்தான் இருக்கிறார். இதை சார்புணர்ந்து இது இந்த ஆற்றால் அலைகடற்கே மறித்து ஆற்றால் மறித்தது போலன்னு இருப்பாருங்க. நம்மிடத்தே இருந்தவர் தான் கடல்ல போய் உப்பு தண்ணி, ஆற்று தண்ணி எப்படி கடல்ல போய் மாறி உப்பு தண்ணியா மாதிரி திரும்பி கடலை எதிர்க்குதோ அதே மாதிரி நம்மிடத்தே இருக்கிறவங்க தான் தலைப்பட்டார் அப்படின்னார். தலைப்பட்டார் வாழ தலைப்பட்டு என்று கிளட்டுப்படுகிறத பேசும். யார் நம்மிடத்திலிருந்து தலைப்பட்டார்களோ அவர்களுடைய பாதத்துல நம்ம தலைப்படணும், குருநாதர் அடைய வேண்டும்லாம் சொல்லும் கிளட்டுப்படுகிறபடி. அப்படி உயிர்களுக்கு உயிராக இருக்க உயிர் போல இருக்கிற ஒருத்தர் சிவருமானுடைய தன்மையடைந்து சிவருமானுக்கு சட்டையாக இருக்கிறார். அப்படி பார்விலங்கு போல. பார்விலங்குனா என்னன்னா, வேடர்கள்லாம் பழகிய விலங்குகளை கையில் வச்சிருப்பாங்க. அதை கொண்டு போய் காட்டில் விடுவாங்க, அது கத்தும். அதை பார்த்த உடனே காட்டு விலங்கு வந்துடும். ஓ நம்பால் ஒருத்தாங்க ரங்காண்டாண்டு உடனே அதை வலை போட்டு பிடிச்சிப்பாங்க. அதுபோல ஆச்சாரியன் குருநாதர் இறைவனுக்கு பார்விலங்கு போல. அதான் தீவகமம் என உருவாய் வந்து நாதன் திருநோக்கால் ஸ்பரிசத்தால் நிகழும் வாக்கால் பாவனையால் மிக நூலால் யோக பண்பால். இதெல்லாம் தீட்சைகள் எப்படி செய்யற முறை பார்த்து தீட்சை பண்றது. அதாவது ஸ்பரிச அது நயன தீட்சை. ஸ்பரிச தீட்சைன்னா தொட்டு தீட்சை பண்றது. வாக்குனா ஒரு வார்த்தையை சொல்லி தீட்சை பண்றது. இப்போ உமாயசிவத்துக்கு மரியான சம்பந்தர் பட்டக்கட்டையில் பகர்வுடைய ஆடியர்னு உபதேசம் பண்ணார். அப்படியே ஞானம் கைவிடப்படுறது. பாவனை மனதில் பாவிச்சு செய்யறது, இதுதான் மனத தீட்சையின் பேர். நூல் ஒரு நூலை செய்து கொடுத்து தீட்சை பண்றது. இப்போ திருவியூர் உயர்ந்த தேவநாயனார் ஆளுடைய தேவநாயனாருக்கு திருவந்தியார் என்ற நூலை செஞ்சு கொடுத்து தான் தீட்சை பண்ணார். அது மாதிரி யோக சக்தி நாடு தீட்சை பண்றது யோக பண்பால். அப்புறம் பறைவரும் ஔத்ரியான்னார். ஔத்ரிங்கிற சொல்லுக்கு ஹோத்ரம் அக்னிஹோத்திரம்னு பேர். அக்னியில குண்ட சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணி குண்ட ஸ்தாபனம் மண்டல ஸ்தாபனம் எல்லாம் பண்ணி அதுல சிவாக்னியில சுவாமியை ஆவாகனம் பண்ணி அந்த அக்னியில இருக்கிற சுவாமியை குண்டத்துக்கு மாத்தி கும்பத்துக்கு மாத்தி இந்த கும்பத்தில் உள்ள தீர்த்தத்தின் மூலமாக அபிஷேகம் செய்து தீட்சை பண்றது. சமய தீட்சையே பண்றது. இப்போ சமய தீட்சைக்கு அபிஷேகம்லாம் உண்டு சைவ ஆகமங்கள்ல. இப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வேளாக்குறிச்சி ஆதீனத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சமய தீட்சையே அபிஷேகத்தின் மூலமாக தான் பண்ணுவாங்க. அது மாதிரி ஔத்ரினா அக்னிஹோத்திரத்தின் மூலமாக. இதுல 2 உண்டு. அது ஞானாவதி கிரியாவதி. இந்த குண்ட மண்டலங்களை எல்லாம் மனதுக்குள்ளே பாவிச்சு செஞ்சோம்னா ஞானாவதி, வெளியில முழுசா செஞ்சா ஔத்ரி கிரியாவதின்னு பேர். இப்படியெல்லாம் செய்து பாசனாசம் மேவ அருள் உதவும்
அவுத்திரி 2 தரணம் என் கிரியை ஞானமென விளம்புமாறு. அதான் சொன்னேன், கிரியாவதி ஞானாவதின்னு சொல்லி. இப்படிதான் இந்த தீட்சை ஆச்சாரியன் செய்கின்றார் என்று சொல்லுகின்றார். இதனுடைய தொடர்ச்சி தீட்சையினுடைய விவரங்கள்லாம் பின்னாடி வருது. அதெல்லாம் அடுத்த வகுப்புல பார்ப்போம். மணி ஆயிடுச்சு, இன்னைக்கு 8:30 ஆயிடுச்சு என்று சொல்லி நிறைவு பண்ணுகிறேன். இப்போ யாருக்கா சந்தேகம் இருந்த அந்த பகுதி கேட்கலாம். சந்தேகம் யாருக்குமே இல்லையா? எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சா? சொல்லுங்க, சமஸ்யமே சொல்லுங்க. ஐயா, நந்திதேவர் என்பது வந்து நார்மலான ஒரு மனித தேர்வு கொண்டவர் தான். எனக்கு அடிக்கடி அந்த பசு கொண்ட அது மாதிரி அது கிடையாது இல்லையா? நீங்க அடிக்கடி ஒரு கிளாஸ் தேவமுகம் உடையவர், நந்திமர்மன் முகம் உடையவர் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் அவர் ரொம்ப பழைய பல்லவர் காலத்தில் உள்ள சிற்பங்கள்ல கூட அவர் மனித முகத்து மாட்டு முகத்தோட கூட காட்டப்பட்டிருக்கார். அது ரொம்ப காலமா மாறி மாறி ரெண்டுமே இருக்கு, மாறி மாறி. நந்தினா இவர் தான் அவர் தான் சொல்லி. ஆனா ரிஷபவாகனம் வேறு, நந்தியம்பரம் அதிகார நந்தி இங்க உபதேச குருவா இருக்கிறவர் வேறு. ரெண்டும் வேற வேறு தான். 2 பேருக்கும் முகம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்தவரைக்கும் சர்ச்சை நிகழுது. ஆனா ரெண்டும் ஒண்ணு கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டா போதும் நம்ம. ஆமா, அந்த தெளிவுதான் கேட்டேன். நன்றி. சரி, நன்றி. சொல்லுங்க ராமசாமியா, சொல்லுங்க. அந்த தீட்சை அந்த வகைகள் ஸ்பரிசம் எல்லாம் சொல்றீங்க. யோக பண்பால் தான் அது என்ன? யோக சக்தி உடையவர், அதன் மூலமாக தீட்சை பண்றது யோக சக்தி. யோக சக்திங்கிறது மற்றவங்களுக்கு எல்லாம் ஞானம். பரஞ்சோதி முனிவர் பரஞ்சோதி முனிவர் மேகண்ட நேரடியா பிரத்யட்சமால பண்ணார், உபதேசம் பண்ணியிருக்காரு. வானத்திலிருந்து பண்ணனரா? இல்ல இறங்கி அந்த இடத்துல இறங்கி அவருடைய வீதியில நின்னுதான் உபதேசம். ஆமா, யோக சக்தி உடையவர் ஒரு சித்தர் ஒருவர் திக்கு பண்றது அப்படின்னு வச்சுக்கொண்டேன். யோகா பண்றது. சரி, வேற இருக்கா? சந்தேகம் இருக்கா? சந்தேகம் நிறைய பண்ணலாம்னு நினைக்கிறேன் வகுப்ப. சரி, நன்றி. யாருக்கும் சந்தேகமே இல்லைன்னு நினைக்கிறேன். வேற இருக்கா சந்தேகமும் கருத்து இருந்ததுன்னா நீ வழக்கம் போல வகுப்புல குரூப்ல கேளுங்க, நிறைவு பண்ணுறேன். நாளைக்கு பெரிய புராண வகுப்பு வழக்கம் போல் நடைபெறும் என்று சொல்லி நிறைவு பண்ணுகிறேன். திருச்சிற்றம்பலம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோன குரு வாழி, அருள் வார்த்தை வாழி, என்பர் வாழி பராவம். நன்றி ஐயா. நன்றி 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 நன்றி.